நம்ம எல்லோரும் சேர்ந்து ஒரு பாடலை பாடி ஆராதனையை தொடங்கலாம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அணிதினமும் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீருங்கிற பாடலெல்லாம் சேர்ந்து பாடலாம். தேங்க்யூ லார்ட். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். நம்ம திரும்ப சொல்லலாமா? காலை மாலை காலை மாலை எல்லாம் வேளையிலும் என்னை நடத்தும் உம் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாது உதவும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நேரத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. சொல்லலாமா? நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாமல் என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். ஹல்லேலூயா. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை மீட்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். பாடி நின்ற வேளை மடிந்திடாத என்னை தாங்கும் உம் கரங்கள் நான் கண்டேன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. இந்த மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே. நன்றி சொல்ல வார்த்தை இல்லை. பிரைஸ் காட். ரிச்மண்ட் திருச்சபைக்கு வந்திருக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம்.
இப்போ வந்து சிறுவர்களுக்கு உண்டான வேத பாடம் வாசிக்கப்படும். அதைத் தொடர்ந்து இந்த வாரத்துக்கு உண்டான வேத பாடம் வாசிக்க ஜான் அண்ட் சங்கீதா வருவாங்க. ஒரு ஓப்பனிங் ப்ரேயர் பண்ணுறதுக்கு பாஸ்டர் வருவாங்க. எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆண்டவரே, நீ கொடுத்த நல்ல ஓய்வு நாளின் மாலை வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ உயிர்த்தெழுந்த இந்த நாளில் கர்த்தாவே, நாங்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து உடைய சமூகத்தில் கூடி வர பண்ணினதற்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உம்மை உயிரோடு எழுப்பின அதே ஆவியானவர் ஆண்டவரே எங்கள் மத்தியிலும் இருப்பதற்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்கே 2-3 பேர் நாமத்தினாலே கூடியிருக்கிறவள் மத்தியிலே நான் இருப்பேன் என்று சொன்ன கர்த்தர் வாக்கு மாறாதவராக எங்கள் மத்தியில் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஆண்டவரே தேவன் இந்த ஆராதனை முற்றிலுமாய் நீ பொறுப்பெடுத்து நடத்துவீராக. ஆண்டவரே, எல்லா விதமான இருளான காரியங்களுக்கும் ஆண்டவரே சத்துனுடைய செயல்களுக்கும் ஆண்டவரே கர்த்தாவே குழப்பங்களையும் ஆண்டவரே கர்த்தாவே சந்தேகங்களையும் கொண்டு வருகிற ஆண்டவரே எல்லா ஆவிகளையும் இந்த நாளிலே கடிந்து நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் விடுதலை ஆவியானவர் ஆண்டவரே பரிசுத்த ஆவியானவர் எங்கு உண்டோ அங்கு விடுதலை உண்டு என்று சொன்ன அதே வார்த்தையின்படியாக ஆண்டவரே விடுதலை தருகிற தேவ ஆவியானவர்கள் எங்கள் மத்தியில் ஆண்டவரே கர்த்தாவே விடுதலையோடு கூட உலாவி ஆண்டவரே பல ஆண்டவரே நன்மையான காரியங்களை விடுதலையை கர்த்தர் கொண்டு வரும்படிக்காக செபிக்கிறோம். இந்த ஆராதனை ஆசீர்வதிங்க. உடைய நாமம் இந்த நாளில் இந்த இடத்திலே மகிமைப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். நீ கர்த்தாதி கர்த்தராக ராஜாதி ராஜனாக ஆண்டவரே எங்கள் மத்தியில் விற்றிருப்பீராக. ஆண்டவரே, உமக்கு ஏற்ற ஆண்டவரே கர்த்தாவே பொசிஷன் நாங்கள் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உம்மை ஆண்டவரே உண்மையோடு நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. உடைய வார்த்தையிலிருந்து எங்களோடு கூட பேசுவீராக. ஆண்டவரே, சிறு பிள்ளைகள் ஆண்டவரே வாலிபர்கள் ஆண்டவரே எல்லாரையும் கர்த்தாவே இந்த நாளில் உடைய அன்பினாலே உடைய வல்லமையினாலே நிரப்பி நடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஒரு வெளிப்பாடு எங்கள் ஒவ்வொருக்கும் தருவீராக. எல்லாவற்றும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். Praise the Lord, all you servants of the Lord, who minister by night in the house of the Lord. Lift up your hands in the sanctuary and praise the Lord. May the Lord bless you from Zion, who is the maker of heaven and earth. Psalm 134, verse 1-3. Amen. Psalms 137. By the rivers of Babylon we sat and wept, when we remembered Zion. There on the poplars we hung our harps, for there our captors asked us for songs. Our tormentors demanded songs of joy, and they said, "Sing us one of the songs of Zion." How can we sing the songs of the Lord while in a foreign land? If I forget you, Jerusalem, may my right hand forget its skill. May my tongue clench to the roof of my mouth. If I do not remember you, if I do not consider Jerusalem my highest joy. Remember, Lord, what the Edomites did on the day Jerusalem fell. Tear it down, they cried, tear it down to its foundations. Daughter Babylon, doomed to destruction, happy is the one who repays you, according to what you have done to us. Happy is the one who sees your infants and dashes them against the rocks. Amen. Romans 12:2. Do not be conformed to this age, but be transformed by the renewing of your mind, so that you may discern what is the good, pleasing, and perfect will of God. Zephaniah 3:9-14. Then I will purify the speech of all people, so that everyone can worship the Lord together. My scattered people who live beyond the rivers of Ethiopia will come to present their offerings. On that day you will no longer need to be ashamed, for
You will no longer be rebels against me. I will remove all proud and arrogant people from among you. There will be no more haughtiness on my holy mountain. Those who are left will be lowly and humble. It is they who trust in the name of the Lord. The remnant of Israel will do nothing wrong. They will never tell lies or deceive one another. They will eat and sleep in safety, and no one will make them afraid. O sing, daughter of Zion. Shout aloud, O Israel. Be glad and rejoice with all your heart, O daughter of Jerusalem. Amen. Zephaniah chapter 3, verses 15 to 20. The Lord has taken away your punishment. He has turned back your enemy. The Lord, the King of Israel, is with you. Never again will you fear any harm. On that day they will say to Jerusalem, do not fear, O Zion. Do not let your hands hang limp. The Lord your God is with you. He is mighty to save. He will take great delight in you. He will quiet you with his love. He will rejoice over you with singing. The sorrows for the appointed feast I will remove from you. They are a burden and a reproach to you. At that time I will deal with all who oppressed you. I will rescue the lame and gather those who have been scattered. I will give them praise and honor in every land where they were put to shame. At that time I will gather you. At that time I will bring you home. I will give you honor and praise among all the people of the earth when I restore your fortunes before your very eyes, says the Lord. கர்த்தருடைய நாம ஸ்தோத்திரம். இன்றைக்குரிய வேத பகுதி செப்பனியா 3:9-20 செப்பனியா 3. அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டு ஒருமனப்பட்டு அவருக்கு ஆராதனை செய்யும்படிக்கு நான் அவர்கள் பாஷையை சுத்தமான பாஷையாக மாற பண்ணுவேன். எத்தியோப்பியாவின் நதிகளுக்கு அக்கறையிலிருந்து என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறவர்களாகிய சிதறடிக்கப்பட்டவர்களின் குமாரத்தியானவள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவாள். எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி நீ செய்த உன் எல்லா கிரியைகளின் நிமித்தமும் அந்நாளிலே வெட்கப்படாதிருப்பாய். அப்பொழுது நான் உன் பெருமையை குறித்து களி கூர்ந்தவர்களை உன் நடுவிலிருந்து விலக்கிவிடுவேன். நீ இனி என் பரிசுத்த பர்வதத்தில் அகங்காரம் கொள்ள மாட்டாய். உன் நடுவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை மீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாக இருப்பார்கள். இஸ்ரவேலில் மீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை, வஞ்சக நாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவாரில்லாமல் புசித்து படுத்து கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே கெம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூறு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளரவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமையுள்ளவர், அவர் இரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பின் நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கெம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசாரிப்பில்லாமையால் உண்டான நிந்தனை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை இரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்து கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்து சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியிலுள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமென். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாசிக்கப்பட வேண்டிய சங்கீத வசனம் சங்கீதம் 30. நாம் எடுத்துக்கொள்வோம். சங்கீதம் 30.
கர்த்தாவே, என் சத்துருக்கள் என்னை மேற்கொண்டு மகிழ ஒடாமல் நீர் என்னை கைதூக்கி எடுத்தபடியினால் நான் உம்மை போற்றுவேன். கர்த்தாவே, நீர் என் ஆத்துமாவை பாதாளத்திலிருந்து ஏற பண்ணி நான் குழியில் இராதபடி என்னை உயிரோடே காத்தீர். அவருடைய கோபம் ஒரு நிமிஷமும், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. சாயங்காலத்தில் அழுகை தங்கும், விடியற்காலத்திலே களிப்புண்டாகும். கர்த்தாவே, உம்முடைய தயவினால் நீர் என் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணியிருந்தீர். உமது முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் கலங்கினவனானேன். கர்த்தாவே, நீர் எனக்கு செவி கொடுத்து என்மேல் இரக்கமாயிரும். கர்த்தாவே, நீர் எனக்கு சகாயராயிரும் என்று சொல்லி என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றினீர். என் மகிமை அமர்ந்திராமல் உம்மை கீர்த்தனம் பண்ணும்படியாக நீர் என் இரட்டை களைத்து போட்டு மகிழ்ச்சியெனும் கட்டினால் என்னை இடை கட்டினீர். சேர்ந்து வாசிப்போம். என் தேவனாகிய கர்த்தாவே, உம்மை என்றென்றைக்கும் துதிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. நம்ம தொடர்ந்து ஆராதிக்கலாம். நம்ம வாசித்தது போல் கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாலை வேளையில் நம்ம ஒன்று கூடி வந்து அவரை துதிக்கும் போது, அவரை ஆராதிக்கும் போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார். நம்ம ஒரு வசனத்தை வாசிச்சுட்டு நம்ம ஆராதனைகளை கடந்து செல்லலாம். சங்கீதம் ஏசாயா 58, ஐசையா சாப்டர் 58 எல்லாம் எடுத்துக்கொள்ளலாம். அதில் கடைசி 2 வசனங்கள் நீங்கள் வாசிக்கும்போது 13ஆம் வசனம் இப்படி சொல்லுது: என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமலும் இருந்து, ஓய்வு நாளை மன மகிழ்ச்சியின் நாள் என்று, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாள் என்று சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால், 14ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது கர்த்தரில் மன மகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாகிய யாக்கோபுடைய சுதந்திரத்தால் உன்னை போஷிப்பேன். கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு வசனத்தில் எழுதப்பட்டிருக்கு. என்ன ஒரு அருமையான வார்த்தை இல்லையா? ஸோ நம்ம இங்கே எதற்காக எல்லோரும் ஒன்று கூடி வந்திருக்கோம்? அவரோட நாமத்தை உயர்த்து புகழ்ந்து பாடி நம்ம அவரை துதிக்க வந்திருக்கோம். எல்லோரும் எழுந்து நின்று நம்ம ஒரு சில பாடல்கள் நல்லா உற்சாகமாக கரங்களை தட்டி நம்ம பாடலாம். சரியா? தேவ கிருபை என்றும் உள்ளதுன்னு சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. We worship you Jesus. Hallelujah. எல்லாரும் சேர்ந்து தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். திரும்ப சொல்லலாமா? தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போம். கரங்களை உயர்த்தி நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, நெருக்கப்பட்டும் மடிந்திடாமல் கர்த்தர் தாம் நம்மை காத்ததாலே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. சொல்லமா? காருண்யத்தாலே
காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. எத்தனை பேர் சொல்றீங்க? காருண்யத்தாலே இழுத்து கொண்டார் தூய தேவ அன்பே. இவனாந்திரத்தில் எங்காட்டி உன்னை இனிதாய் வருந்தி அழைத்தார். இந்த தேவன் என்றென்றும் உள்ள சதா காலமும் நமது தேவன். மரண பரியந்தம் நம்மை நடத்திடுவார். அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. அநாதி தேவன் அடைக்கலமே, அவர் நித்திய புயங்கள் ஆதாரமே. ஆராதனை உமக்கே. கரங்களை சொல்லலாமா? ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. இந்த கண்மலையானவரே. எத்தனை பேர் சொல்றீங்க? என்னை காக்கும் தெய்வம் நீரே, என்ன கண்மலையானவரே. என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே. We worship you, Lord. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. சொல்லலாமா? இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இந்த பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. சொல்லலாமா? ஹல்லேலூயா. இயேசு ராஜா என் பலனானி, எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. சொல்லலாமா? என்ன உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை மாத்திரம் புகழ்ந்து பாடுவோம் ஆண்டவரே. பாடிடுவேன். Yes Lord. Hallelujah. உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். சொல்ல கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே.
ஹalleluya ஹalleluya சொல்லலாமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பாடல் பாட போகிறோம். என் தாயின் கருவில் உருவாகும் முன்னே நம்மளை பெயர் சொல்லி அழைத்த தேவனை நன்றி செலுத்தலாமா? என்றுமே மறவேன் அப்படின்னு சொல்லி சொல்லலாமா? Thank you Lord, hallelujah, we worship you Lord. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உன்னன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. தாயின் வயிற்றில் தோன்றின நாள் முதல் என்னை ஏந்தி சுமந்து காத்த தேவனே, உள்ள கைகளில் என்னை வரைந்து உன் கண்மணி போல் என்னை காக்கின்றீ. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. வெள்ளம் போல் சத்ரு எதிர்த்து வந்தாலும் தேவ ஆவியானவர் கொடியேற்றுவே. இதுவரை உதவி செய்த நேசரே, இனியும் உதவி செய்ய வல்லவரே. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. பகைஞர் எதிரே எனக்கு ஓர் பந்தி ஆயத்தம் செய்த சர்வ வல்லவரே. என்னையால் என்னை அபிஷேகம் செய்து என் பாத்திரம் நிரம்பி வழிய செய்கின்றீ. தங்களை உயர்த்தி சொல்லலாமா? மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. ஆண்டவரே, மறவேன் மறவேன் நீ செய்த நன்மைகள், துதிப்பேன் துதிப்பேன் என் முழு இதயத்தோடு. என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என் கர்த்தர் நல்லவர், மிக மிக நல்லவர், என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை விசாரிக்கும் நல் தகப்பனவர். என்னை
விசாரிக்கும் நல் தகப்பனவர். ஹalleluya ஹalleluya. Thank you Lord. ஹalleluya ஹalleluya. Thank you Lord. இப்போ நாங்கள் நேற்று ட்ராவல் பண்ணி போயிட்டு கொண்டிருக்கும்போது ஒரு கனத்த மழை எங்களுக்கு எப்படி நாங்கள் ட்ராவல் பண்ண போகிறோன்னே ஒரு கேள்விக்குழியாக இருந்த நேரத்தில் நான் கண்களை மூடி ஜெபிக்கும்போது ஆண்டவர் எவ்வளோ நன்மையான ஒரு ஈவு நம்மளுக்கு கொடுத்துருக்காரு, ஒரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு. நம்ம யோசித்து பார்க்கும்போது எவ்வளவோ பயங்கர டிராஃபிக்காக இருக்குது, பயங்கர மழையாக இருக்குது, நிறைய கார்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ட்ராவல் பண்ணும்போது கண்களை மூடி ஆண்டவர்கிட்ட நான் கேட்குறேன், ஆண்டவர் எப்படி ஆண்டவரை இவ்வளோ மழையில் இவ்வளோ புயலில் எங்களால் ஒரு சொட்டு தண்ணி கூட காருக்குள்ளே வராமல் எங்களால் எப்படி அவ்வளோ சந்தோஷமாக உற்சாகமாக ட்ராவல் பண்ண முடியுது அப்படின்னு நினச்சி பார்க்கும்போது ஆண்டவர் கொடுத்த அந்த ஈவு அந்த கிருபையினால் நம்ம ஒவ்வொரு விஷயமும் கண்களை மூடி யோசிக்கும்போது இப்போ இந்த இடத்த யோசிங்களேன், ஆண்டவர் ஒரு விஸ்தாரமான ஒரு இடத்த ஆராதனைக்காக கொடுத்துருக்காரு இல்லையா? என்ன நம்ம மனசார நம்ம ஆராதிக்கும் போது ஆண்டவரை உங்களுடைய வார்த்தையை கேட்கணும், உங்களோட பிரசன்னத்தில் நாங்கள் வெளியே பாடணும் வரும்போது ஆண்டவர் பெரிய காரியங்கள் செய்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்ம சந்தோஷமாக நம்ம சொல்ல போகிற எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடினுமேன்னு சொல்லிட்டு நம்ம அவர் நாமத்தை உயர்த்தலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எல்லாரும் சேர்ந்து எந்த உள்ளம் புது கவியாலே பொங்க இயேசுவை பாடிடுவேன், அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன், அவர் நாமம் மூற்றுண்ட பரிமள தைலம் அவரையே நேசிக்கிறேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னராம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னராம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். சென்ற காலம் முழுவதும் காத்தாரே, ஓர் சேதமும் அணுகாமல் சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. சொல்லலாமா? சொந்தமாக ஆசி பொழிந்தெனக்கென்றும் சுகபலன் அளித்தாரே. கரங்களை உயர்த்தி சந்தோஷமாக அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். எத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளிய கர்த்தரை கொண்டாடுவேன். சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே, சில வேளை இமை பொழுதே தம் முகத்தை சிருஷ்டிகர் மறைத்தாரே. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்து. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. கடும் கோபம் நீங்கி திரும்பவும் என்மேல் கிருபையும் பொழிந்தாரே. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, என்ற நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவேன். பஞ்சகாலம் பெருகிட நேர்ந்தாலும் தம் தஞ்சமையானாரே, அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அங்கும் இங்கும் நோய்கள் பரவி வந்தாலும் அடைக்கலம் அளித்தாரே. அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். அல்லேலூயா துதி அல்லேலூயா, இந்த நன்னலாம் இயேசுவை பாடிடுவேன். இத்தனை கிருபைகள் நித்தமும்
அருளி கர்த்தரை கொண்டாடுவே. இத்தனை கிருபைகள் நித்தமும் அருளி கர்த்தரை கொண்டாடுவே. ஹalleluya. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. Thank you Lord. ஹalleluya. அப்படியே சொல்லலாமா? பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே வேளையில் அடியார் நெஞ்சம் வாரிடும் கூப்பிடலாமா? ஹalleluya. Thank you Lord. We worship you Lord. Hallelujah. பரிசுத்தர் கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அருவியே வேளையில் அடியா நெஞ்சம் வாரிரோ. அருவியே வேளையில் அடியா நெஞ்சம் வாரிரோ. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளைய அடியா நெஞ்சம் வாரிரோ. அரூபியே வேளையில் அடியா நெஞ்சம் வாரிரோ. பாரும் தந்தை எந்த நல்லத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. பாரும் தந்தை எந்த நல்லத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. மனம் நொந்து மருளுகிறே, பரிசுத்தம் கெஞ்சுகிறே. பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரிரோ. அரூபியே வேளையில் ஆடியா நெஞ்சம் வாரிரோ. துணைவே நம் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. துணை வேண்டும் தகப்பனே, உலகிலே என்னை எதிர்க்கும் சக்திகள் பல உண்டு. என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். என் ஜீவன் இல்லை எங்கிலும் பரிசுத்தம் என எழுதும். பரிசுத்த கூட்டம் நடுவில் ஜொலித்திடும் சுத்த ஜோதியே, அரூபியே வேளை ஆடியா நெஞ்சம் வாரிரோ. அரூபியே வேளை ஆடியா நெஞ்சம் வாரிரோ. ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் இந்த மாலை வேளையில் நம்மளுக்கு இடையில் இருக்கார். போய் விசுவாசிக்கிறீங்க? அவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் விரும்புகிறது எல்லாமே ஒன்று தான், பரிசுத்தம். அதற்கு நம்ம கைகளினால் எதுவுமே செய்ய வேண்டாம். ஆண்டவர் மாத்திரம் லிசன் பண்ணால் போதும். அவர் இறுக்கி பற்றி கொண்டால் போதும். ஹல்லேலூயா. நம்ம நன்றி செலுத்தலாம் இந்த மாலை வேளையில். அப்பா, நீர் அனுப்பின பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். ஆண்டவரை எங்களை கரம் பிடிச்சு கூட்டி போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, உம்மை நோக்கி இந்த பாதையில் எங்களை நடக்க வைத்த இந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரை தேங்க்யூ. உங்கள் கிருபை தான் என்னை தாங்குகிறதுன்னு நம்ம சொல்லலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அந்த கிருபை இல்லைன்னா நம்ம இங்கே இன்னும் ஆராதி கொண்டிருக்க முடியாது. We worship you Lord. Hallelujah. அப்படியே கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம சொல்லலாமா? இந்த மாறாத கிருபைக்காக நன்றி ஆண்டவரே. We thank you Lord. உங்க கிருபைதான் என்ன தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது.
கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது உடைக்கப்பட்ட நேரத்தில் எல்லாம் என்னை உருவாக்கின கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே சோர்ந்து போன நேரமெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை. எத்தனை பேர் சொல்றீங்க ஹல்லேலூயா? சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்னை சூழ்ந்து கொண்ட கிருபை இது கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. சொல்லாம உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபதா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபதா என்னை நடத்துகின்றது. சொல்லாம ஒன்றுமில்லாத நேரத்தில் எனக்கு உதவி செய்த கிருபை. அதுதானே ஆண்டவர் எங்களுக்கு உதவி செஞ்சது. ஒன்றுமில்லா நேரத்தில் எல்லாம் எனக்கு உதவி செய்த கிருபை. Thank you Lord, hallelujah. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே 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 மாறாத நல்ல கிருபையே. துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளர். சொல்லலாமா? துணையாளரே துணையாளரே துன்பத்தில் தாங்கும் மணவாளரே, கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். கண்ணீரை நீக்கி காயங்களாற்றி கனிவோடு நடத்திடுவார். ஆராதனை 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 ஆராதனை. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. சொல்லுமா? அல்லேலூயா அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே, அல்லேலூயா தேவனுக்கே, அல்லேலூயா ராஜனுக்கே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். ஒவ்வொரு நாள் நடத்துகிற ஆண்டவரே. தேவாதி தேவன் ராஜாதி ராஜன் என்றென்றும் நடத்திடுவார். கரங்களை வைத்து சொல்லலாமா? ஆராதனை 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 ஆராதனை
அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. அப்படியே சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. We worship you Lord. Yes Jesus. ஆராதனை உமக்கே. உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே. அல்லேலூயா அல்லேலூயா ஆராதனை உமக்கே. உமக்கே எங்கள் ஆராதனை ஆண்டவரே. உம் நாமத்தை உயர்த்துறோம் அப்பா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். எங்கள் வாழ்க்கையில் நிறைஞ்சிருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர். ஹல்லேலூயா. திறமையான மாலை வேலை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு நீங்கள் பேசி இடைப்பட்டதுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா வசனத்தை தியானிக்க அப்பா வார்த்தையை கேட்க ஆவலாக வந்திருக்கிறோம். நாங்கள் வந்தது போல் திரும்ப செல்லாமல் வார்த்தைக்கும் சுமந்து கொண்டு செல்லக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றுங்க. எங்களோடு நீங்கள் இன்றைக்கி பேசுங்க, இடைப்படுங்க ஆண்டவரே. ஒவ்வொருத்தரும் இங்கே வந்தவங்களை எல்லாரும் பேராக நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடம்பில் இருக்கிற அப்போ மனதில் இருக்கிற பலவீனங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் நீக்கி போடுங்க ஆண்டவரே. அப்போ உம் கரத்தை பிடித்து ஆவியானவர் அப்பா உங்களோட வழி நடத்தல, உங்களோட தேட்டுதல்ல அப்பா உங்களோட வார்த்தையை கேட்டு அதை அப்படியே நடக்கக்கூடிய அந்த கிருபை எங்கள் மேலே நீங்கள் ஊட்டுங்க ஆண்டவரே. We worship you Lord. எல்லா துதி கனம் மகிமை உங்களுக்கு மாத்திரமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் காட். எத்தனை பேர் வந்து பிளெஸ்ஸிங்காக உணர்றீங்க இந்த வர்ஷிப் வந்து? ஆமென். ஓகே, இந்த வார தேவ செய்திக்குள்ளே கடந்து செல்வதுக்குள்ளே சில அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் இருக்குது. இந்த டிபிசி சர்ச்சில் இருந்து அந்த ஸ்லைட். ஓகே, டிபிசி சர்ச்சில் இருந்து நம்ம சபையில் வந்து இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்ல சொன்னாங்க. வந்து அவங்களோட கன்வென்ஷன் கூட்டம் இருக்குது வந்து 8ஆம் தேதியிலேருந்து 11ஆம் தேதி வரை. அப்புறம் அந்த யூத்துக்கு வந்து 6ஆம் தேதியிலேருந்து 7ஆம் தேதி வரை இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அந்த டைம் மென்ஷன் இருக்குது. உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட வந்து இந்த ஃப்ளையர்ஸை ஷேர் பண்ணுங்கள். முடிந்தவங்க நீங்கள் கலந்து கொண்டு அவங்களையும் நம்ம சப்போர்ட் பண்ணலாம். வந்து இந்த வாரம் வந்து மாதத்தின் முதல் வாரம் வந்து, ஸோ அதனால் பர்த்டேஸ் அண்ட் ஆனிவர்சரிஸ்க்கு வந்து ப்ரேயர் பண்ணலாம். பர்த்டே வந்து சூரஜ்க்கு வந்து August 7th, அனு அவங்களுக்கு August 10th, லிவியாவுக்கு August 25th, வெட்டிங் ஆனிவர்சரி வந்து எனக்கு டல்சி ஆனிவர்சரி வந்து 23rd வந்து. ஸோ ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணுறதுக்கு சங்கீதாவுக்கு நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள தேவனே, இந்த நல்ல வேலைக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆராதனை வேலையிலோ ராஜா எங்களை எல்லாரும் நீங்கள் கூட்டி வந்ததுக்கும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. விசேஷமாக இந்த மாதத்தில் பர்த்டே கொண்டாடுற அனு அக்காக்காக, சூரஜனனுக்காக விசேஷமாக ஜெபிக்கிறோம் ராஜா. அவங்களோட வாழ்க்கையில் ராஜா நீங்கள் பெரிய காரியங்களை செய்து வருவதற்காக நன்றி. விசேஷமாக வர ஆண்டிலும் ராஜா அவங்க வேலை ஸ்தலத்திலையும் ராஜா நீங்கள் உயர்த்தி ஆசீர்வதிங்க. ஒரு நல்ல பலத்தை கட்டளையிட்டு தாங்க. அவங்களோட பிள்ளைகள் எல்லாரையும் ஆசீர்வித்து நீங்கள் பலப்படுத்துமாறு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அதுபோல் ராஜா லிவியாக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைய ராஜா இம்மட்டும் நீங்கள் உங்களுடைய கண்ணின் மணி போல பாதுகாத்து கொண்டதுக்காக நன்றி. வரப்போகிற அந்த அகாடமிக்கிலேயும் பிள்ளை ஜெயமாக நடக்க நீங்கள் கிருபை செய்யுங்க. அவை மேற்கொள்ளும் எல்லா எக்ஸாம்ஸ் எல்லாவற்றையும் உங்களுடைய கரம் கூட இருக்கட்டும் கர்த்தாவே. அதுபோல் ராஜா ஆல்வின் அண்ட் டல்சி அக்காக்காக ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் ராஜா அவங்க வாழ்க்கையில் ராஜா இன்னொரு திருமண நாளை ராஜா நீங்கள் கூட்டி கொடுத்ததுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அந்த குடும்பத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க. நீங்கள் ராஜா நீங்கள் பலப்படுத்துங்க ராஜா. ஆல்வின் டல்சியாக்காவை ராஜா இந்த சபைக்கு நீர் ஒரு ஆசீர்வாதமாய் தந்ததுக்கும் நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அவங்களோட பிள்ளைகளை ராஜா நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. நீங்கள் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. குடும்பமாக இடைக்கட்டுமா ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். சபையாக ராஜா இந்த மாதத்தில் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுற எல்லாருக்காகவும் ஆனிவர்சரிஸ் கொண்டாடுற ஆல்வின் டல்சியாக்காக நாங்கள் ஜெபித்து ஆசீர்வதிக்கிறோம். ஆமென். இந்த வாரத்துக்கு உண்டான தேவ செய்திகளை கடந்து செல்லலாம். தேவ செய்தி கொடுக்க நம்முடைய பாஸ்டர் இருக்காங்க. Hallelujah. Amen. கர்த்தர் நல்லவர். Amen. Praise God. கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளாக நம்ம கடந்து செல்வோம். இந்த நாளில் நம்ம வாசித்த செப்பனியா 3ஆம் அதிகாரம் அதில் நம்ம வாசித்தோம். அதில் 19-20 வசனங்களை யாராவது வாசிப்போமே திரும்ப?
அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்து சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண்காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆமாம். நீங்கள் பார்க்கிற பொழுது 19ஆம் வசனம் சொல்லுது, இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். அதுக்கு பின்பக்கத்தில் அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அதில் 20ஆம் வசனம் பாருங்கள், பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். பாருங்கள், எங்கே வெட்கத்தை அனுபவித்தார்களோ, எங்கே வெட்கத்தை பார்த்தார்களோ, அதே இடத்துல, அதே தேசத்தில், அதே ஜனங்கள் மத்தியில் ஆண்டவர் சொல்றார், உங்களை நான் என்ன செய்ய போகிறேன், இனிமேல் வெட்கத்தின் அதே பாதையில் அல்ல, உங்களை என்ன செய்ய போகிறேன், கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக நான் வைக்க போகிறேன். ஆமென். அப்போ நம்ம போகிற பாதையில் உள்ள காரியங்களை கர்த்தர் என்ன செய்ய போகிறோம், மாற்றி அமைக்க அவரால் கூடும். ஆமென். அது அவரால் மாத்திரம்தான் கூடும். நம்ம நிறைய வேளைகளில் முயற்சி எடுக்கிறப்ப ஒருவேளை இன்னும் மோசமாக தான் போக வாய்ப்புகள் உண்டு. ஆனால் கர்த்தர் இடைப்படுவார் என்று சொன்னால், கர்த்தர் அந்த சூழ்நிலையை அவர் கையில் எடுத்து அவர் காரியங்களை சரி செய்வார் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார், முழுவதுமாக மாற்றி விடுவார். ஆமென். பாருங்கள், ஒரு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதம் இல்லை, கானா ஒரு கல்யாணத்தில் அங்கே திராட்சரசம் குறைபட்ட பொழுது பார்த்திங்கன்னா அங்கே ஒரு பெரிய ரொம்ப மோசமான ஒரு நிலைமைக்கு போயிருக்கும். அப்படி இருந்ததுன்னா இல்லை, ஒருவேளை ஆண்டவரை இயேசு அந்த இடத்துல அவர்களுக்காக காரியங்களை ஒரு அற்புதத்தை செய்யவில்லை என்று சொன்னால், அந்த அந்த கல்யாணத்தை நடத்தின அவங்க வீட்டில் பெரிய ஒரு வெட்கம் அங்கே உண்டாயிருக்கும். ஜனங்களுக்கு என்ன செய்ய முடியாது, சரியான அவங்களுக்கு தேவையான காரியங்களை செய்ய அவங்களால கூடாமல் போயிருக்கும். எனக்கு கல்யாணம் நடக்கும்போது நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நம்பர்ஸ் நாங்கள் எதிர்பார்த்தோம். ஆனால் கூட ஒரு 200-300 பேர் வந்துட்டாங்க, ஆயிரக்கணக்கில் வந்துட்டாங்க. வந்தால் நாங்கள் சொன்ன சாப்பாடெலாம் பத்தலை. ஸோ நிறைய பேர் வந்ததுனால என்ன பண்ணுறதுனே தெரியல. உடனே ஒரு 4-5 பேர் ஓடி போய் பக்கத்தில் இருந்த கடைகளெல்லாம் பார்த்து, ஏன்னா அவ்வளோ உடனே தேவையாக இருக்க என்ன செய்கிறது, போய் கடைகளில் பல கடைகளில் போய் பார்த்து வாங்கி எல்லாமே பண்ணி கடைசியில் எல்லாருக்கும் கொடுத்தது பார்க்குறோம். அப்போ ஒரு கல்யாணத்தில் கடைசி வேளைகளில் சாப்பாடு இல்லைன்னா ரொம்ப ஒரு வெட்கமான ஒரு காரியம் இல்லையா, ரொம்ப ஒரு கடினமான ஒரு காரியம், எல்லாருக்கும் ஒரு மன வருத்தத்தை கொடுக்குற ஒரு காரியமாக இருக்குது. ஆனால் நீங்கள் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிற பொழுது இயேசுவானவர் செய்த முதல் அற்புதத்தில் ஆண்டவர் அங்கே அந்த சூழ்நிலையில் வரவில்லை என்று சொன்னால், அந்த சூழ்நிலையில் கர்த்தர் இடைப்படவில்லை என்று சொன்னால், ஒரு பெரிய வெட்கத்தை ஒரு பெரிய வெட்கமான ஒரு சூழ்நிலை அவங்க சந்திக்க நேர்ந்திருக்கும். ஆனால் இயேசுவானவர் அங்கே இருந்தபடினால, ரொம்ப முக்கியம் என்னென்னா, இயேசுவானவர் அங்கே அழைக்கப்பட்டிருந்தார். ஆமென். இயேசுவானவர் என்ன பண்ணியிருந்தார், அழைக்கப்பட்டிருந்தார். அந்த கல்யாணத்துக்கு அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அவர் இயேசுவானவர் அழைக்கப்பட்டபடியினால அவர் என்ன பண்ணுறாரு, ஒரு நேரம் வந்துச்சு, எது ரொம்ப மோசமான ஒரு நிலைமை என்று சொல்லி அவர் தெரிகிறாரோ, உடனே என்ன செய்கிறார், அங்கே அந்த காரியத்தை, அந்த அற்புதத்தை அவர் செய்கிறத பார்க்குறோம். ஆமாம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் கூட ஒரு சூழ்நிலை வருகிற பொழுது அதை மாற்ற ஆண்டவரால் மாத்திரம்தான் முடியும். ஆமாம். மனிதனுடைய பிரயாசம் விருதா என்று வேதம் சொல்கிறது. ஆமாம். மனிதனுடைய பிரயாசம்லாம் விருதா என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது. அதனால் இப்படிப்பட்ட சூழ்நிலை வழியாக போகிற பொழுது, இல்லை இந்த சூழ்நிலையை நம்ம சந்திக்கிற பொழுது, நம்ம யாரை பிடிச்சிக்கணும், இல்லை யாரை நம்ம சார்ந்திருக்கணும், இல்லை யாரிடத்தில் இந்த காரியங்களை சொல்லணும்னா, இந்த காரியங்களை மாற்றக்கூடிய ஒருவரிடத்தில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். ஆமாம். மனிதர்களை நம்பி செல்வது நிச்சயமாக அது தோல்வியிலையும் ரொம்ப ஏமாற்றத்துலேருந்து தான் முடியும். ஆமாம். நம்ம நிறைய பேர் சொல்லலாம், எத்தனையோ பேரை நாங்கள் நம்பி போனோம், ஏமாற்றத்தை தான் கண்டுபிடிச்சோன்னு சொல்லி, இல்லையா? ஆனால் கர்த்தரை நம்பின ஒருவரையும் ஆண்டவர் என்ன செய்வதில்லை, வெட்கப்பட விடவே மாட்டார். ஆமாம். கர்த்தரை பிடித்து கொண்டவர்களை கர்த்தர் என்ன செய்வார், ஒரு நாளும் வெட்கப்பட விடவே மாட்டார். வேதம் சொல்ல, அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் அவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தது, அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க, வெட்கப்பட மாட்டாங்க. ஆமென். ஸோ கர்த்தரை பார்த்து, கர்த்தரை நோக்கி, கர்த்தரை சார்ந்து இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார், எப்பொழுதும் வெட்கத்திற்கு பதிலாக புகழ்ச்சியும் ஆண்டவர் கீர்த்தியும் கர்த்தர் உண்டாக்க அவரால் கூடும். ஆமென். அப்போ எந்த இடத்துல இல்லை எந்த சூழ்நிலை அப்படி நடந்ததோ அதே இடத்துல கர்த்தர் என்ன செய்ய முடியும்,
புகழ்ச்சியும் கீர்த்தியாம் ஆண்டவர் உண்டாக்க முடியும். ஆமென். இப்போ வேதத்தில் ஒரு சிலரை நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். எப்படி ஆண்டவர் வெட்கத்தின் வழியாய் வெட்கத்தின் பாதையிலே சென்றவர்களை ஆண்டவருடைய வாழ்க்கை தலைகளாக எப்படி மாற்றினார் என்று சொல்லி. ஆமென். இப்போ இந்த பாடங்களை நம்ம கற்றுக்கொள்கிற பொழுது நம்ம ஆண்டவர் மேலே இருக்கிற விசுவாசம் இன்னும் என்ன செய்யும்? இன்னும் அதிகரிக்கும். ஆண்டவரால் என்ன செய்ய முடியும்? இந்த காரியத்தை செய்ய முடியும் என்று சொல்லி விசுவாசம் இன்னும் அதிகரிக்கும். அந்த விசுவாசத்தை நம்ம செயல்படுத்துகிற பொழுதுடைய நன்மையை அந்த அந்த அற்புதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஸோ 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம், அதில் நீங்கள் அது முழு அதிகாரத்தை வாசிக்கிற பொழுது ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காரியத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? எலியா தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் செய்த ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம பார்க்குறோம் இல்லையா? பாகாலுடைய தீர்க்கதரிசிகளுக்கு விரோதமாக ஒரு 450 பேர் இருக்கிறாங்க ஒரு சைடு. ஆனால் இன்னொரு சைடு எத்தனை பேர் இருக்காங்க? ஒருத்தர் தான் இல்லை, எலியா மாத்திரம்தான். ஆனால் அந்த பாகால் தீர்க்கதரிசி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 450 பேர் இருக்கிறாங்க. இப்போ 1 versus 450 இல்லையா? ஒன்றுக்கு எதிராக 450 பேர். ஆனால் அவங்களுக்கு தெரியல, இந்த ஒருவரோடு இருக்கிறவர் இந்த உலகத்தில் இருக்கிறவர்களை காட்டிலும் பெரியவர் என்று சொல்லி என்ன செய்யவில்லை, அவங்களுக்கு தெரியலை. ஆமென். அதனால தான் அவங்க சாயங்காலம் வரைக்கும் தன்னை போட்டு அடிச்சுக்கிறாங்க, எல்லாம் ரத்தம்லாம் வருது, எல்லாம் பண்ணுது, கூப்பிட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் வேதம் என்ன சொல்லுதுன்னா, அவள் கூப்பிடுதலை கேட்க யாரும் இல்லையா? கூப்பிடுதலை கேட்க யாருமே இல்லை. ஆனால் நம்ம பேசுகிற நம்முடைய ஜெபத்தை கேட்கிற ஒருவர் நமக்கு உண்டு. ஆமென். அவர் என்ன செய்கிறார்? எப்பொழுது நம்முடைய ஜெபத்தை கேட்டுக்கிட்டே இருக்கிறார். அவருடைய செவிகள் என்ன செய்தான்? சாய்ந்து இருக்கிறது என்று வேதம் சொல்லி. இந்த இடத்துல ஏறெடுக்கப்படுகிற ஜெபத்திற்கு என்னுடைய செவிகள் சாய்ந்திருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சொல்லுகிறத பார்க்கணும். அப்போ எலியா கூப்பிட்ட மாத்திரத்தில் தண்ணியெல்லாம் ஃபுல்லாக வெட்டு பண்ணிட்டாங்க, எல்லாம் தண்ணி ஊற்றி எல்லாம் பண்ணிட்டாங்க. ஆனால் அதையும் நெருப்பு வந்து என்ன பண்ணுது? எல்லாவற்றையும் தகன பலிகளாக மாற்றுகிறத பார்க்குறோம். ஆமென். எல்லா தண்ணீரும் அது நக்கி போட்டது என்று வேதம் சொல்லுது. சரி, இப்போ இந்த பகுதியில் நம்ம வாசிக்கிற பொழுது கடைசியில் எலியா என்ன சொல்கிறாரு? தன்னுடைய வேலைக்காரனிடத்தில் 42ஆம் வசனம் அதிலிருந்து வாசிக்கிற பொழுது, ஆகாப் போஜன பானம் பண்ண போனான். பின்பு எலியா கர்மேல் பர்வதத்தினுடைய சிகரத்து மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான். அவன் போய் பார்த்தான். 7 முறை பார்க்கிறத பார்க்குறோம். அப்பொழுது அதெல்லாம் பார்த்த பிறகு, எல்லாம் தெரிஞ்ச பிறகு, மழை வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே 44ஆம் வசனத்தில் பின்பகுதியில், அப்பொழுது அவன் நீ போய், அதாவது வேலைக்காரத்தில் சொல்கிறாரு எலியா, ஆகாபை நோக்கி, மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல் என்றான். ஆமென். இப்போ என்ன நடக்குதுன்னா, ஒரு பெரிய கூட்டம் எலியாவை என்ன பண்ணுறாங்க? எலியாவினால தான் இங்கே ஒரு பெரிய பஞ்சம் உண்டானதுன்னு சொல்லி என்ன செய்கிறாங்க? அந்த தேசமே எலியாவுக்கு விரோதமாக இருக்கிறத பார்க்குறோம். ஆகாப் வந்து எலியா பார்த்து வருகிற பொழுது ஆகாப் என்ன சொல்கிறார் தெரியுமா? சொல்கிறாரு, கலகக்காரன் என்று சொல்லி, இஸ்ரவேலிலே நீ கலகம் பண்ணியிருக்கிற, இஸ்ரவேலில் ஒரு பெரிய பஞ்சத்தை கொண்டு வரும்படிய ஒரு பெரிய கலகம் பண்ணியிருக்கிற என்று சொல்லி அந்த தேசத்தினுடைய ராஜா என்ன பண்ணுறாரு? எலியா பார்த்து சொல்கிறார். அப்போ ஹோல் அந்த என்டையர் கிங்டம், இந்த முழு ராஜ்யமும் என்ன செய்யுது? எலியாவுக்கு விரோதமாக இருக்கிறது. ஆனால் எலியா மாத்திரம்தான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறத பார்க்குறோம். ஆமாம். அப்போ நம்ம பக்கத்தில் ஆண்டவர் இருந்துட்டாலே போதும், எதிராளி என்னவாக இருந்தாலும், எவ்வளோ பெருசாக இருந்தாலும், எவ்வளோ நம்பர்ஸ் இருந்தாலும் அவங்களால என்ன செய்ய முடியாது? நம்மளை மேற்கொள்ளவே முடியாது. ஆமாம். ஏன்னா நமக்குள்ளே இருக்கிற ஆண்டவர், நம்மோடு கூட இருக்கிற ஆண்டவர் பெரிய தேவனாய் அவர் இருக்கிறார். சரி, அப்போது ஒரு வெட்கப்படக்கூடிய இல்லை வெட்கமாய் மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை எலியா இருக்கிறத பார்க்குறோம். யோசிச்சு பாருங்கள். இப்போ எலியா ஜோம் பண்ணி ஒன்றும் நடக்கலைன்னு வைங்களேன், ஒன்றுமே நடக்கலைன்னு வைங்க, என்ன நடந்திருக்காங்க? எலியாவோட ஃபேஸ் எங்கே போய் வச்சுருப்பார் அவர்? இல்லை, ஒரு பெரிய வெட்கமான ஒரு சூழ்நிலையாக இருந்திருக்கும். ஆனால் பாருங்கள், அந்த இடத்துல இங்கே பாருங்கள், ஆகாபடத்தில் சொல்லப்படுகிறது, என்ன சொல்லப்படுகிறது? மழை வர்றதுக்கு முன்னாடி என்ன செய்ய? உன்னுடைய ரதத்தை பூட்டி நீ சீக்கிரமாய் போய்விடு என்று சொல்லி எலியா என்ன சொல்கிறார்? ஆகாபை அனுப்பி விடுகிறார், சீக்கிரமாக போயிடு மழை வர்றதுக்குள்ளே என்று சொல்லி. ஆனால் 45 பாருங்கள், அதற்குள்ளாக வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். அப்போ ஆகாப் போயாச்சு, ராஜா போயாச்சு. ஆனால் எலியா
எங்கே இருக்கிறார்? இன்னும் கர்மெல் பர்வதத்தில் இருக்கிறார். இப்போ 46ஆம் வசனம், கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக, அடுத்து என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஆகாபுக்கு முன் ஓடி போனான். இப்போ ரதத்தில் வருவது மேன்மையா இல்லை காலை நடந்து போகிறது மேன்மையா? ரதத்தில் போகிறது தான் இல்லையா? ரதத்தில் போகிறது தான் மேன்மையான ஒரு காரியம். இப்போ நான் இந்த காரியத்தை தியானிக்கிற பொழுது நான் யோசித்தேன், அந்த ராஜா என்ன பண்ணியிருக்கலாம்? அந்த ரதத்தில் எலியாவை என்ன செஞ்சுருக்கலாம்? கூட்டிகிட்டு போயிருக்கலாம் இல்லையா? ஏன்னா எலியா சொன்ன மாத்திரத்தில் ஒரு பெரிய மழை வர்ற எல்லா சைனும் வந்துருச்சு. என்ன வந்துருச்சு? 45 என்ன போட்டிருக்கு? வானம் மேகங்களினாலும் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. அப்போ தான் என்ன செய்கிறாரு? ஆகாபு ரதத்தில் போகிறார். அப்படி தான் சொல்லிருக்குல்ல, ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனான். அப்போ எலியா சொன்னது போல் பாருங்கள், 3 வருஷம் மழையே இல்லை, 3 ஆண்டுகள் மழையே இல்லை, பெரிய பஞ்சம், எல்லாரும் கஷ்டப்படுறாங்க. ஆனால் அப்போ எலியா சொன்னபடி ஏற்கனவே ஒரு அற்புதம் நடந்துச்சு. என்ன நடந்தது? 450 பாகால்களுக்கு எதிராக இவருடைய உண்மையான ஜீவிக்கிற ஆண்டவர் பதிலளித்து ஒரு பெரிய அற்புதத்தை செஞ்சிட்டார் உங்கள் கண்கள் முன்னால். அதுக்கு தொடர்ந்து எலியா சொன்னபடி நான் எனக்கு பெருமழை நிறைச்சல் எனக்கு கேட்குது, நீ என்ன செய்ய, ரதத்தை பூட்டி நீ போயிடு என்று சொல்லி ஆகாபு சொன்ன மாத்திரத்தில் அப்படியே எல்லா மேகங்கள் வந்துச்சு, பெருமழை உண்டாக ஆரம்பிச்சது. அப்போ என்ன நடந்திருக்கணும்னா, ஆகாபு என்ன செஞ்சுருக்கணும்? இவ்வளோ பெரிய அற்புதத்தை செஞ்ச ஒரு மனுஷன் இல்லை, யாராலும் நம்பக்கூடாத ஒரு காரியத்தை செஞ்ச ஒரு மனுஷன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சுருக்கணும்? ஆகாபு தன்னுடைய ரதத்தில் கூட்டிகிட்டு போயிருக்கணும். என்னையை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல ஆகாப்னால எலியாவுக்கு ஒரு வேளை வெட்கம் உண்டாயிருக்கலாம். இல்லை, எத்தனையோ ஜனங்கள் பார்க்குறாங்க, அந்த ராஜ்யத்தின் ஜனங்களெல்லாம் பார்த்துருக்குறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன செய்யவில்லை? எலியாவை வெட்கப்பட விடவே இல்லை. ஆமாம், ஏன்னா ரதத்தில் போயிருந்தால் ஒரு ஸ்பீடில் போயிருக்கும். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? அந்த காலத்தில் டேப் ரெக்கார்டர் பார்த்துருக்கீங்களா? அதுக்கு சின்ன பிள்ளைங்களுக்குலாம் தெரியாது. அந்த டேப் இருக்கும், இப்படி 2 சைடு சுற்றும் இல்லைமா? ஸோ அந்த டேப் ரெக்கார்டர் நீங்கள் போட்டிங்கன்னா அதில் எஃப்எஃப்னு ஒரு பட்டன் இருக்கும். நீங்கள் அதை அமுக்குனீங்கன்னா கருன்னு ஓடும், இந்த சைட்லேருந்து அந்த சைடு. ஆர்டபிள்யூன்னு போட்டிருக்கோம், ரீவைண்ட் பண்ணலாம் இல்லையா? ஸோ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எஃப்எஃப் பட்டனை அமுக்கிட்டார். அப்போ எலியா என்ன பண்ணிட்டாரு? ரதத்தில் போகலை, அவர் என்ன பண்ணிட்டாரு? காலில் தான் நடந்து போகிறார், ஓடுறார். எப்படி போடுறாரு? வேதம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய கை எலியாவின் மேல் இருந்ததினால் அவன் தன் அறையை கட்டி கொண்டு இஸ்ரேலுக்கு வருமட்டாக ஆகாபுக்கு முன் ஓடினான். இப்போ ஆகாபுக்கு முன்னாடி யார் வந்துட்டா? எலியா வந்தாச்சு. நார்மலாக நீங்கள் ஒரு பெரிய பிரசிடென்ஷியல் ப்ரொசஷனாக இருக்கட்டும், இல்லை நம்ம ஊரில் சீஃப் மினிஸ்டர் இல்லைன்னா பிரைம் மினிஸ்டர் எல்லோரும் பாருங்களேன், ஈவன் நீங்கள் போலீஸ்க்கு முன்னாடி போய் நிப்பாட்ட முடியாது. பார்த்துருக்கீங்களா? போலீஸ்க்கு பின்னாடி தான் நம்ம நிற்கணும். ஒரு முறை நானும் ஐடா ஒரு காரில் போகிறேன், நான் ஒரு காரில் போகிறேன். ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த காரில் ஐடா போகிற காரில் பின்னாடி ஒரு லைட்டு தான் எரியுது, இன்னொரு லைட்டு எரியலை. ஸோ அப்போ நைட் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. நாங்கள் ஒரு ஃபேமிலி விசிட் பண்ணி வந்துட்டுருக்குறோம். ஸோ நான் பின்னாடி ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்கிறேன். ஸோ ஒரு காப் வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஐடாவை புல் அவுட் பண்ணிட்டாங்க அங்கே சைடில். ஸோ அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரில. நான் என்ன பண்ணிட்டேன், நான் ஃபாஸ்ட்டாக போனதுனால நான் அந்த காரை தள்ளி போயிட்டேன். ஸோ அதனால் என்ன பண்ணிட்டேன், போய் ரிவர்ஸ் பண்ணி ஐடா காருக்கு முன்னாடி என்னோடய கார் நிற்கிது, அதுக்கு பிறகு ஐடா காரு, அதுக்கு பிறகு காப்பு நிற்கிறாங்க. ஸோ நான் முன்னாடி போய் நின்றுட்டேன். காப்பு என்ன பண்ணார், ட்ரைவ் பண்ணி எனக்கிட்ட வந்துட்டார். வந்து சொன்னார், நான் பிடிச்சது இவங்களுக்கு முன்னாடி நீங்கள் நிற்க முடியாது, நிற்க முடியாது. ஒருவேளை நீங்கள் வெயிட் பண்ணால் எனக்கு பின்னாடி போய் நிற்கணும், காப்புக்கு பின்னாடி தான் போய் நிற்கணும், முன்னாடி போய் நிற்க முடியாது. அப்போ பாருங்கள், பெரிய ப்ரொசஷனாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் இவங்களுக்கு முன்னாடி யாரும் என்ன செய்ய முடியாது, போக முடியாது. யாரும் என்ன செய்வாங்க, விட மாட்டாங்க. அப்போ யார் லீடராக இருக்கிறாங்களோ, யார் ரொம்ப அதிகாரத்தில் இருக்கிறார்களோ, அவங்க தான் என்ன செய்யணும், முதல்ல போகணும். யார் முதல்ல போகணும், அதிகாரத்தில். அப்போ ஆகாப் வந்து ராஜாவாக இருக்கிற ஆகாப் யார், அவர் தான் என்ன செஞ்சுருக்கணும், முதல்ல போயிருக்கணும். அவர் தான் முதல்ல போயிருக்கணும். ஆகாப் ராஜா தான், ஏன்னா அவர் தான் அந்த தேசத்தினுடைய ராஜா.
ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, நீ ரதத்தில் போ, எதில் வேணாலும் போ. ஆனால் ராஜாதி ராஜா அவனுடைய தீர்க்கதரிசியாக இருக்கிற எலியா எப்படிப்பட்டவராக கொண்டு போயிட்டார் ஆண்டவர், ஆகாபுக்கு முந்தி கொண்டு போயிட்டார். ஆகாபுக்கு முந்தி கொண்டு போயிட்டார். ஆமென். அப்போ பாருங்க, ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, எலியாவை வெட்கப்பட விடவே இல்லை. ஜனங்களுக்கு முன்பாகவும் வெட்கப்படவில்லை, ராஜாவுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, எலியா வெட்கப்படவில்லை. ஆமென். சரி, இதுக்குள்ளே இன்னொரு வெளிப்பாடு இருக்குது, நான் கடைசியில் நான் சொல்லுகிறேன். சரி, முதல்ல எலியாவை பார்க்குறோம். எலியாவை என்ன பண்ணுறார் ஆண்டவர், ஜனங்களுக்கு முன்பதாகவும் பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக ஆண்டவர் வெட்கப்படவில்லை, விடவில்லை. அதே போல் அந்த ஆகாப் ராஜாவுக்கும் முன்பதாகவும் ஆண்டவர் என்ன செய்யவில்லை, எலியாவை வெட்கப்பட விடவில்லை. சரி, ரெண்டாவது ஒருவரை நம்ம பார்ப்போம். ஆதியாகமத்தில் 41ஆம் அதிகாரம். அங்கே யோசேப்பை குறித்து நம்ம வாசிக்கிறோம் இல்லை, யோசேப்பை குறித்து. யோசேப்புடைய ஆரம்பம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்தது, யோசேப்புடைய தகப்பன் யாக்கோபு என்ன பண்ணுறாரு, யோசேப்பை ரொம்ப நேசிக்கிறார். ரொம்ப நேசித்து பெஸ்ட்டாக எல்லாத்தையும் கொடுக்குறார் இல்லை. அந்த பல வர்ண அங்கி என்ன செய்கிறார், யோசேப்புக்கு கொடுக்குறார். ஸோ அப்போ என்ன செய்கிறார், செல்ல பிள்ளையாக யோசேப்பு இருக்கிறாரு. யோசேப்புக்கு எல்லாம் கிடைக்குது, அவர் கேட்டதெல்லாம் கிடைக்குது. அப்போ ராஜ வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, ராஜா போல் வாழ்கிறார். அப்போ யோசேப்புடைய வாழ்க்கை எப்படி இருந்தது, ராஜா போல் வாழ்ந்த ஒரு வாழ்க்கை. ஆனால் என்ன ஆயிடுச்சு, இடையில தன்னுடைய சகோதரர்கள் மூலமாக என்ன ஆயிடுச்சு, ஒரு பெரிய வெறுப்பை சம்பாதிச்சிட்டார். சகோதரர்கள் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நல்ல ஒரு சான்ஸை பார்த்துட்டே இருந்தாங்க, நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்குமான்னு சொல்லி பார்த்து என்ன பண்ணிட்டாங்க, ஒரு நாள் குழியில் தள்ளி யோசேப்பை என்ன பண்ணிட்டாங்க, அடிமையாக விற்றுட்டாங்க. நீங்கள் 41ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிச்சிங்கன்னா போத்திபாருடைய வீட்டில் போய் இருக்கிறத பார்க்குறோம் 39ஆம் அதிகாரத்தில். ஸோ 41ஆம் அதிகாரத்தில் வருகிற பொழுது அங்கே அடிமையாக யோசேப்பு இருக்கிறாரு. அதுக்கு பிறகு தப்பாக யோசேப்பை ஃபிக்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க, ஜெயிலில் போட்டுட்டாங்க. ஜெயிலில் இருக்கிறார். ஜெயிலில் இருக்கிறப்ப பலருக்கு சொப்பனத்தினுடைய வியாக்கியானங்களை யோசேப்பு சொல்கிறார், எல்லாம் சொல்கிறார். ஆனால் என்ன செய்யலை, ஒன்றுமே நடக்கலை, எல்லாம் போயிட்டுருக்கு அப்படியே. எல்லாம் ரொம்ப சோகமான ஒரு பாதையில் யோசேப்புடைய வாழ்க்கை போய்கொண்டே இருக்குது. இதெல்லாம் முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் கொடுத்த சொப்பனத்தின் மூலமாக ஆண்டவர் கொடுத்த தரிசனம் எப்படி இருந்தது, எல்லாரும் இவரை யோசேப்பை வணங்குவாங்க. அப்படி தானே, யோசேப்பை வணங்குவாங்க. அப்போ யோசேப்பு எப்படி இருக்கணும், ஒரு ராஜா போல் இருக்கணும். வீட்டில் தன்னுடைய தகப்பன் வீட்டில் இருந்த ராஜா மாதிரி இல்லாமல் பலரும் அவரை வணங்குகிற அளவுக்கு ஆண்டவர் என்ன செய்கிறார், உயர்த்தி வைக்கப்படுறார். அதுதான் ஆண்டவருடைய திட்டம், ஆண்டவருடைய நோக்கம். ஆனால் அது யோசேப்புடைய வாழ்க்கையில் நடந்ததெல்லாம் எப்படி இருந்தது, அதுக்கு மாறாக இருந்துச்சு. இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி கேட்குற அளவிற்கு யோசேப்புடைய வாழ்க்கை அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. யோசிச்சு பாருங்கள், யாராவது அடிமையாக இருந்தால் அவங்க எங்கே போய் உயர போகிறாங்க, ஜெயிலில் போய் மாட்டிக்கிட்டால் எங்கே போய் உயர போகிறாங்க, வாய்ப்பே கிடையாது. நாங்கள் மலேசியாவில் இருந்த பொழுது ஒரு குறிப்பிட்ட குடும்பம், இயேசு அறியாதவங்க. ஸோ ரொம்ப நல்ல ரிச் பீப்புள், நல்ல அந்த பிரதர் நல்ல வேலையில் இருப்பார். ஸோ அவங்களுக்கு நாங்கள் அடிக்கடி வீட்டில் போய் சத்தியம் சொல்ல போவோம். நாங்கள் போகும் பொழுதெல்லாம் அவங்க ஒய்ஃப் கேட்டுட்ருப்பாங்க. இவர் என்ன பண்ணுவார்னா, அவர் இந்த ஹைடெக் கேஜெட்ஸ்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஸோ அதனால் வீட்டில் வாங்கினதெல்லாம் கொண்டாந்து காமிப்பார். ஏன்னா நம்ம பேசுகிறத எப்படியாவது டைவர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நாங்கள் பேச ஆரம்பிக்கும் போதே கொஞ்ச நேரத்தில் அவர் ஏதாவது ஒன்று புதுசாக வாங்கினது கொண்டாந்து காமிக்க வருவார், இதை பாருங்கள் அப்படின்னு சொல்லி. ஸோ இப்படி இருந்தது, பல நாட்கள் அப்படி போயிட்டே இருந்தது. ஒரு முறை அவரை மலேசியாவில் இருந்து இந்தியாவுக்கு ஹைதராபாத்தில் ஒரு ப்ராஜெக்ட் டெபுடேஷனுக்காக அனுப்பினாங்க. அங்கே ஒரு பெரிய அந்த பேரை மறந்துட்டேன், அந்த ஒரு ஏரியா, அது ரொம்ப பணக்காரங்க இருக்கிற ஒரு ஏரியா. அதில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இவர் அங்கே தான் தங்குறார். ஸோ தங்கி அவர் வேலை பண்ணிகிட்ருக்கிறாரு. என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் மேலே இருந்த பொறாமையினால் அங்கே இருக்கிற உள்ளூரில் இருக்கிறவங்க பொறாமையினால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு தவறான ஒரு காரியத்தில் இவரை ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஃபிக்ஸ் பண்ணி போலீஸ் அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலில் வச்சுட்டாங்க. ஸோ ரொம்ப கடினமான ஒரு நிலைமை. ஏன்னா அப்படிப்பட்ட சூழ்நிலை அவர் கேள்விப்பட்டதே கிடையாது. அவர் அப்படிப்பட்ட
பாதையில் கூட போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன், ஜெயில் வழியாக கூட போயிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஸோ ஜெயிலில் வச்சுட்டாங்க. இவங்க ஒய்ஃப் இங்கே மலேசியாவில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க கால் பண்ணி பேசினாங்க, இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஸோ அப்போ நாங்கள் சொன்னோம், கண்டிப்பாக ஜோம் பண்ணுவோம், ஆண்டவர் என்ன செய்வார், நிச்சயமாக அதுலேருந்து விடுதலை கொடுப்பாருன்னு சொல்லி. இப்போ போய்கிட்டு இருந்தது. பல விதத்தில் அவங்க ட்ரை பண்ணாங்க. மலேசியன் கவர்மெண்ட் ட்ரை பண்ணது, நிறையா பண்ணிகிட்டு இருந்தாங்க, கவர்மெண்ட் லெவலில் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஆனால் ஒரு நாள் வந்தது, அவர் ஜெயிலில் இருந்த பொழுது, அவர் ஜெயிலில் இருக்கிறார், தனியாக இருக்கிறார். ஸோ இருந்த பொழுது நாங்கள் எப்பயோ அவங்க வீட்டில் போய் சொன்ன ஒரு வசனம் அப்போ அவருக்கு மனதில் வருது. அவர் ஜெயிலில் இருக்கிறார், அப்போ மனசில் வருது. உடனே அவர் என்ன சொல்கிறாரு, இவங்களாம் வந்து சொன்னாங்களே இந்த வசனம் ஞாபகம் வருது அப்படின்னு சொல்லி இயேசுவை கூப்பிட ஆரம்பிச்சிருக்கிறார். எதுக்குள்ளே? ஜெயிலுக்குள்ளே இருந்தப்ப. பாருங்கள், அது நடந்த ஒரு 2 நாளையில் யாரோ ஏதோ பெரிய டாப் கவர்மெண்ட் லெவலில் பேசின ஏதோ ஒரு காரியம் எங்கேயோ மூவ் ஆகி வித்தின் 2 days யாரோ வந்திருக்காங்க, வந்து ப்ரிசன் டோரை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கூப்பிட்டு இன்னையோட நீ என்னது, நீ வந்து ஃப்ரீ, இன்னையோட உனக்கு விடுதலை என்று சொல்லி அவரை பெஸ்ட்டு ஏர்லைன்ஸில் பெஸ்ட்டு பிஸ்னஸ் கிளாஸில் போட்டு அவரை மலேசியாவுக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. ஆமென். அவர் அதே கம்பெனியில் அவரை மிக உயர்ந்த இடத்துல வச்சாங்க. அதுக்கு பிறகு எந்த இடத்துல அவர் அவமானப்பட்டாரோ, எந்த இடத்துல அவர் வெட்கப்பட்டாரோ, அதெல்லாம் நம்ம யோசிக்க கூட முடியாது. அவங்க சொன்ன காரியங்களெல்லாம் பார்க்கும் பொழுது அவர் ஜெயிலில் பட்ட அவஸ்தையெல்லாம், ஜெயிலில் பட்ட கஷ்டங்கள்லாம் அவர் சொன்னார். இது பாருங்கள், இது முடிஞ்சது, அவர் வந்துட்டார் மலேசியாவுக்கு. நாங்கள் ஒரு நாள் போகிறோம் அவங்க வீட்டுக்கு. இப்போ அவர் கேட்ஜெட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல, பைபிளை தூக்கிட்டு வரார். ஆமென். கேட்ஜெட்ஸ்லாம் பேசுகிறதுக்கு அவருக்கு டைம் இல்லை, வேதத்தை பேசுகிறதுக்கு தான் அவருக்கு டைம் இருக்குது. ஆமென். பாருங்கள், அவருடைய வாழ்க்கை தலைகீழாய் மாறி போனது. நான் சொன்னேன், ஒருவேளை இதுக்காக தான் கர்த்தர் இது வழியாக நடத்தியிருக்காரோ என்னமோ நமக்கு தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டார், அவருடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றிட்டார். ஆமென். அப்போ ஏதோ ஒரு நாளில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கேள்விப்பட்ட வசனம் அவர் எப்போ ரொம்ப கடினமான, அவர் ஆக்சுவலாக சொன்னார், இனிமேல் வாழ்கிறதுக்கே முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்துச்சு, எப்படி வாழ போகிறோம் அப்படின்னு சொல்லி. இப்படிப்பட்ட, அதாவது ஜெயிலில் போயிட்டு வந்துட்டோன்னு ஊரில் போய் சொல்ல முடியாது, அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. ஆனால் அப்படிப்பட்ட நிலைமையை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, தலைகீழாய் மாற்றி விட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஆமாம். இப்போ யோசேப்புடைய வாழ்க்கையில் எல்லாம் மோசமாக தான் நடந்துட்டு இருந்துச்சு. லீடராக வர இல்லை, எல்லாரும் அவரை பார்த்து வணங்குகிற அளவுக்கு நிலைமைக்கு வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அப்படி தான் யோசேப்புடைய வாழ்க்கை போய்கிட்டு இருந்தது. ஆனால் கர்த்தர், வேதம் சொல்ல 39ஆம் அதிகாரத்தை வாசிக்கினா ஆதியாகமத்தில் வேதம் சொல்கிறது, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆமென். அப்போ யோசேப்போட கர்த்தர் இருந்தபடினால அடிமையாக போத்திபார் வீட்டில் இருந்த பொழுதும் யோசேப்பின் நிமித்தம் போத்திபாரோட வீட்டை என்ன பண்ணார், ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆமென். அவன் அடிமையாக தான் இருக்கிறான் யோசேப். என்ன நடக்குதுன்னே தெரியல, எங்கே போகிறோன்னே தெரியல. இது வயசானவங்க கிடையாது, ரொம்ப ரொம்ப 17 வயசுல கர்த்தர் என்ன பண்ணார், உயர்த்தி வச்சிட்டார். சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, கர்த்தர் யோசேப்புடைய வாழ்க்கையை தலைகீழாய் கர்த்தர் மாற்றுகிறார். 17லேருந்து ஒரு 13 வருஷத்தில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறத பார்க்குறோம். ஆமென். அப்போ நீங்கள் 41ஆம் அதிகாரத்தில் ஆதியாகமத்தில் நீங்கள் அதில் அவனுக்கு மோதிரத்தை போடுகிற ஒரு வசனம் இருக்கும். ஐம்பத்தி 5ஆம் வசனம் வாசிக்கிறேன். எகிப்து தேசம் எங்கும் பஞ்சம் உண்டான போது ஜனங்கள் உணவுக்காக பார்வோனை நோக்கி ஓலமிட்டார்கள். அதற்கு பார்வோன், நீங்கள் யோசேப்பினிடத்துக்கு போய் அவன் உங்களுக்கு சொல்லுகிறபடி செய்யுங்கள் என்று எகிப்தியர் எல்லாருக்கும் சொன்னான் என்று வேதம் சொல்லுகிறத பார்க்கிறோம். ஆமென். பாருங்கள், அப்போ பாருங்கள், யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணுறாரு, அந்த தேசத்தினுடைய ராஜாவுக்கு பதிலாக யோசேப்பு சொன்னதெல்லாம், யோசேப்பு என்ன சொல்கிறாரோ அதைப்படியே நீங்கள் என்ன செய்யுங்க, கேளுங்கள் என்று சொல்கிறத பார்க்குறோம். பாருங்கள், நான் 39 வாசிக்கிறேன். பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தியிருக்கிறபடினால் உன்னை போல விவேகமும் ஞானமுள்ளவன் வேறொன்றும் இல்லை.
நீ என் அரண்மனைக்கு அதிகாரியாக இருப்பாய். உன் வாக்கின்படியே என் ஜனங்கள் எல்லாரும் அடங்கி நடக்க கடவர்கள். சிங்காசனத்தில் மாத்திரம் உன்னிலும் நான் பெரியவனாயிருப்பேன். சிங்காசனத்தில் மாத்திரம். அப்போ செகண்ட் இன் கமாண்ட். அப்போ ராஜாவுக்கு அடுத்தபடி அவர் மாறுகிறத பார்க்கிறோம். பின்னும் பார்வோன் யோசேப்பை நோக்கி, பார், எகிப்து தேசம் முழுமைக்கும் உன்னை அதிகாரி ஆக்கினேன் என்று சொல்லி பார்வோன் தன் கையில் போட்டிருந்த தன் முத்திரை மோதிரத்தை கழற்றி அதை யோசேப்பின் கையிலே போட்டு மெல்லிய வஸ்திரங்களை அவனுக்கு உடுத்தி பொன் சப்ரணி அவன் கழுத்திலே தரித்து தன்னுடைய 2ஆம் இரதத்தின் மேல் அவனை ஏற்றி தண்டனைக்கு பணியுங்கள் என்று அவனுக்கு முன்பாக கூறுவித்து எகிப்து தேசம் முழுமைக்கும் அவனை அதிகாரி ஆக்கினான். அப்போ பார்வோன் என்ன பண்ணிட்டார்? யோசேப்பை எல்லா ஜனங்களுக்கும் மேலே அதிகாரியாய் வைத்துட்டார். இப்போ பாருங்கள், அவனுக்கு ஒரு புதிய ரதத்தையும் கொடுத்துட்டார். ஓகே, ஏர்ஃபோர்ஸ் 1 மாதிரி ஏர்ஃபோர்ஸ் 2 கொடுத்துட்டார். ஆமாம். அப்போது ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? யோசேப்பை, அடிமையாக இருந்த யோசேப்பை, ஜெயிலில் இருந்த யோசேப்பை என்ன பண்ணிட்டார்? இப்போ எல்லாருக்கும் மேலே, எல்லா ஜனங்களுக்கும் மேலே அதிகாரியாய் கர்த்தர் உயர்த்தி வச்சுட்டு, இப்போ அவருடைய மோதிரம் எப்படிப்பட்டது? ராஜாவுடைய மோதிரத்தை வச்சிருக்கிறார். ஆமாம். ராஜாவுடைய மோதிரத்தை தான் பெற்றிருக்கிறத பார்க்கிறார். அது மாத்திரம் இல்லை, பார்வோன் என்ன பண்ணிட்டாரு? எனக்கு அடுத்தபடி நீ தான். இன்ஃபேக்ட் பார்வோனே யோசேப்பு சொன்னது தான் கேட்டு என்ன செய்கிறாரு? அவர் செய்கிறார். ஒருவேளை சும்மா நேமுக்காக பார்வோனுக்கு கீழே இருந்தாலும் ஆக்சுவலாக பார்வோனுக்கு மேலே தான் யோசேப்பு ஆண்டவர் உயர்த்தி வச்சிருந்தது. ஏன்னா பார்வோனிடத்தில் என்ன இல்லை, ஜனங்களெல்லாம் ஓலமிட்டார்கள். ராஜாவிடத்தில் வந்து சொல்லுவாங்க பிரச்சனையை. ராஜாவிடத்தில் என்ன செய்வாங்க? வந்து பிரச்சனைகளை சொல்லுவாங்க. அந்த பிரச்சனைகளை சொல்லி இதுக்கு தீர்வு என்ன என்று சொல்லி. ஆனால் பார்வோன் என்ன சொல்லார்? ஏன்ட்ட தீர்வு இல்லை, ஏன்ட்ட தீர்வு இல்லை. நான் ராஜான்னு சும்மா ஒரு பேருக்கு தான் இருக்கிறேன். ஆனால் உண்மையான ராஜா எங்கே இருக்கிறாரு? இங்கே தான் இருக்கிற யோசேப்பு தான் இருக்கிறார். நீங்கள் யோசேப்பு இடத்துல போய் என்ன செய்யுங்க? நீங்கள் கேளுங்க, யோசேப்பு சொல்லுவார், சொன்னபடி நீங்கள் செய்யுங்க என்று சொல்லி சொல்லுகிறத பாருங்க. யோசேப்புடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எல்லாம் உயர்வுக்கு எல்லாம் மாறாய் நடந்து கொண்டிருந்த சூழ்நிலையை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? மாற்றி தேவன் யோசேப்போட இருந்தபடியினாலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? யோசேப்புடைய வாழ்க்கையை தலைகளாய் மாற்ற. அப்போ எலியா மேலே தேவனுடைய கரம் இருந்தது, யோசேப்போட தேவன் கூட இருந்தார். அப்போ அதுதான் முக்கியம். தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்கும் என்று சொன்னால், தேவனுடைய பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கும் என்று சொன்னால், தேவன் நம்மோடு கூட பயணிப்பார் என்று சொன்னால், ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய சூழ்நிலைகளை தலைகளாய் மாற்ற அவரால் கூடும். ஆமே, அவரால் தான் கர்த்தர் கூடும். சரி, கடைசியாக நான் சொன்னேன் இல்லையா, எலியாவுடைய இந்த ஓட்டத்தை குறித்து இல்லையா, ரதத்தை ஆகாப் என்ன செய்யவில்லை? எலியாவை ரதத்தில் கூட்டிகிட்டு போகலை. ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணார்? ஆவியானவரை அவர் மேலே வைத்து என்ன செஞ்சார்? கால்நடையாய் ஓடினாலும் ஆகாப்புக்கு முன்பதாய் போனதை பார்க்க. ஆனால் பாருங்கள், அந்த ரதம் எலியாவுக்கு கிடைக்கல. ராஜாவுடைய அந்த ரதம் என்ன செய்யவில்லை? அதில் பிரயாணிக்க எலியாவுக்கு அங்கே சான்ஸ் கிடைக்கல இல்லையா? அது கிடச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் அதோட ஆண்டவர் பெருசாக பண்ணிட்டார், அது வேறு விஷயம். ஆனால் அந்த ரதம் கிடைக்கல. ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார் தெரியுமா? அந்த ஒரு ரதத்தை ஆண்டவர் எலியாவுக்கு என்று சொல்லி ஆயத்தப்படுத்திட்டார். எங்கே பாருங்க, நீங்கள் 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரத்தில் அதில் நீங்கள் 11ஆம் வசனம் நீங்கள் வாசிங்கன்னா, அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகல. அதாவது எலியாவும் எலிசாவும் பேசி நடந்து போகிற பொழுது, இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர்கள் நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அப்போ எலியாவுக்கு ஆகாபிடத்திலிருந்து கிடைக்காத ரதத்தை, ஆகாபிடத்திலிருந்து கிடைக்காத ரதத்தில் போகிற வாய்ப்பை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? இப்போ பரலோகத்துக்கு போகிற பிரயாணத்திற்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? ஒரு நல்ல ஒரு ரதத்தை ஆண்டவர் உண்டாக்கிட்டார். ஆமென். அப்போ எங்கே ஒன்று கிடைக்கலையோ அதற்கு பதில் ஆண்டவர் செஞ்சார்னா இன்னும் பெட்டராக ஆண்டவர் செய்கிறத. அதனால தான் யோவான் 2ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் அந்த திராட்சரசத்தை கொடுத்த பொழுது என்ன சொல்கிறாங்க? முந்தினதை காட்டிலும் பிந்தின ரசம் எப்படி இருக்குதான்? சுவையாக இருக்குது. அப்போ ஆண்டவர் பண்ணின, ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட திராட்சரசம் எப்படி இருக்குது? மனிதரால் உண்டாக்கப்பட்ட திராட்சரசத்தை காட்டிலும் எப்படி இருக்குது? இப்போ சுவையாய் மாறிட்டது. அப்போ ஆகாப் கொடுத்துருந்தா ஆகாப்புடைய ரதத்தில் தான் எலியா போயிருப்பார்.
ஆனால் இப்போ எப்படிப்பட்ட ரதமாக இருக்குது? அக்கினிமயமான ரதம், அக்கினிமயமான குதிரைகள். ஆமாம், இதில் யார் போக முடியாது? ஆகாபு போகவே முடியாது. ஆகாபு போனால் என்ன பண்ணியிருப்பார்? எரிஞ்சு சாம்பலாக இருப்பார். ஆகாபு போனால் என்ன பண்ணியிருப்பார்? எரிஞ்சு சாம்பலாக போயிருப்பார். ஆனால் ஆண்டவர் பண்ணின ரதம் எலியாவு மாத்திரம் போகிற ரதமாக இருந்தது. ஆமாம், எலியாவுக்கு மாத்திரம். அப்போ ஆண்டவர் பண்ணார்னா எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுவார். ஆமாம், அப்போ ஆண்டவர் நமக்கென்று சொல்லுவார், அற்புதம் செய்கிறான்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? எக்ஸ்க்ளூசிவாக இருக்கும். நமக்கென்று மாத்திரமே. நம்முடைய ஆசீர்வாதத்தை யாரும் என்ன செய்ய முடியாது? திருடிட்டு போயிட முடியாது. அப்போ ஆண்டவர் நமக்கென்று சொல்லி ஒரு காரியத்தை தயார் செய்து ஆயத்தப்படுத்தி கொடுப்பாருன்னு சொன்னால் அது வேறு யாரும் என்ன செய்ய முடியாது? திருடிட்டு போக முடியாது. ஆமாம், நான் எப்போதும் சொல்லுவேன், ஊழியத்தில் இருக்கிறவங்களுக்கு நான் சொல்லுவேன், நீங்கள் வேறு ஒரு ஊழியத்தை பார்த்து பொறாமப்படாதீங்க. ஏன்னா நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியம் நமக்கு மாத்திரம்தான். அதை யாரும் என்ன செய்ய முடியாது? திருடவும் முடியாது, வேறு யாரும் கொள்ளையடிச்சுட்டு போக முடியாது. ஆமாம், ஸோ ஆண்டவர் எப்பொழுதும் அவருடைய அழைப்பையோ அவருடைய கிருபைகளையோ எக்ஸ்க்ளூசிவாக தான் கொடுக்குறார். ஆமாம், ஸோ எனக்குன்னு வைத்திருக்கிறது ஆண்டவர் எனக்கு தான் கொடுப்பார், வேறு யாருக்கும் அவர் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த உலகத்தில் இருக்கிறவங்கள தான் டூப்ளிகேட் பண்ணுவாங்க, காப்பி படிப்பாங்க. இல்லை, எக்ஸாம்பிளெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் காப்பி அடிப்பாங்க, பார்த்துருக்கீங்கள? பக்கத்து பேப்பரை பார்த்து. அப்போ மனிதர்களாக என்ன செய்கிறாங்க? காப்பி அடிக்கிறது, டூப்ளிகேட் அடிக்கிறதுலாம். ஆனால் ஆண்டவருக்கு என்ன தேவையில்லை? காப்பி அடிக்கவும் தேவையில்லை, டூப்ளிகேட் பண்ணவும் தேவையில்லை. ஏன்னா அவர் தான் உருவாக்குகிற தேவனாக இருக்கிறார். ஆமாம், அவர் தான் உருவாக்குகிறவர், அவர் கிரியேட்டர். அவர் உருவாக்குகிறபடினால அவர் ஒரு மாதிரி இன்னொன்று உருவாக்க அவசியமே இல்லை. அதனால தான் ஆண்டவர் என்ன செஞ்சுருக்கிறார்? நமக்குள்ளாக எல்லாருடைய டிஎன்ஏயும் வித்தியாசமாக இருக்குது. ஆமாம், எல்லாருடைய டிஎன்ஏயும் என்ன எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. இப்போ 7 பில்லியன் பீப்புள் இருக்கிறாங்கன்னா 7 பில்லியன் பீப்புளோட டிஎன்ஏ எப்படி இருக்குது? வித்தியாசமாக இருக்குது. ஏன்னா அவ்வளோ பெரிய கிரியேட்டர் காட் நம்முடைய ஆண்டவர். ஆமாம், அப்போ வித்தியாசமாய் செய்கிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனால் நம்முடைய அழைப்பு ஆண்டவர் நமக்கு அழைச்சிருக்கிறாருன்னா அது எக்ஸ்க்ளூசிவ், நமக்கென்று சொல்லி தனிமையாக உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம். அப்போ ஆசீர்வாதமும் அப்படி தான். நமக்குன்னு ஒரு ஆண்டு ஒரு ஆசீர்வாதத்தை உருவாக்கியிருப்பாருன்னு சொன்னால் அது யாருக்கு? நமக்கு மாத்திரம்தான். ஆமாம், வேறு யாரும் என்ன செய்ய முடியாது? திருடி கொண்டு போக முடியாது. சரி, இப்போ ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எலியாவுக்கு மனிதனால் உண்டாக்கப்பட்ட இல்லை ஒரு ராஜா பயன்படுத்துகிற ரதத்தில் போக முடியாத ஒரு வாய்ப்பு இருந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? இப்போ அதை விட மேன்மையான எலியாவுக்கு மாத்திரமே உண்டாக்கப்பட்ட ஒரு ரதத்தை ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எலியாவுக்கு தயார் செஞ்சு கொடுத்துட்டார். ஆமாம், அதனால் வேதம் சொல்கிறது, இதோ அக்கினி ரதமும் அக்கினி குதிரைகளும் அவர் நடுவாக வந்தது. எலியாவும் எலிசாவும் பிரிஞ்சிருச்சு. எலியா சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். ஆமாம், எதில்? ஆண்டவர் உண்டாக்கின அக்கினி ரதத்தில் எலியா உட்கார்ந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? பெஸ்ட்டு ரெட் கார்பெட் வெல்கம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்? எலியாவுக்கு, நீ உலகம் உனக்கு ஒரு காரியத்தை செய்யவில்லை என்று சொன்னாலும் பரவாயில்லை, நான் என்ன செய்ய போகிறேன்? உனக்காக என்ன செய்யப்போகிறேன்? நான் செய்கிறது எப்பொழுது எப்படி இருக்கும்? உலகம் செய்கிறதை காட்டிலும் பெஸ்ட்டாக இருக்கும், சிறப்பாக இருக்கும். ஆமாம், ஆண்டவர் சொல்லி உண்டான திராட்சரசம் மனிதர்கள் செய்த திராட்சரசத்தை காட்டிலும் சுவையாய் மாறினது போல ஆண்டவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்வார்னா உலகம் கொடுக்கிறதை காட்டிலும் ஆண்டவர் கொடுப்பது எப்பொழுதும் எப்படி இருக்கும்? பெட்டராக இருக்கும், பெஸ்ட்டாக இருக்கும். ஆமாம், ஸோ அப்போ அதுதான் ஆண்டவர் என்ன செய்கிறார்? எலியாவுடைய வாழ்க்கையில் செய்கிறத பார்க்கலாம். அப்போ எலியா யார்? ஸ்பெஷலான பர்சனா? அப்படி கிடையாது. நீங்கள் யாக்கோபு 5:17 நீங்கள் வாசிச்சிங்கன்னா வேதம் என்ன சொல்லுதுன்னா, எலியா எப்படிப்பட்டவர்? நம்மை போல பாடுள்ள ஒரு மனுஷன், நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன்தான். அவருக்கும் என்னாச்சு? சோறு வந்துச்சு, அவருக்கும் சந்தேகம் வந்துச்சு, அவருக்கும் குழப்பம் வந்துச்சு. இல்லை அப்படி தானே? பயந்து போய் குகைக்கு போய் என்ன செஞ்சுட்டாரு? உள்ளே போய் அடைஞ்சிட்டார். அவர் சொல்கிறார், நான் மட்டும்தான் தப்பிச்சிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? இன்னும் நிறையா தீர்க்கதரிசிகளை வச்சுருக்கிறார், 700 பேர். ஆனால் எலியா என்ன சொல்கிறார்? நான் மட்டும்தான் இருக்கேன். புலம்பிகிட்டு இருக்கிறார், சோர்ந்து போயிருக்கிறார். ஸோ சாதாரண மனிதன், நம்மளும் நம்மை போல. ஆனால் வேதம் என்ன சொல்லுது? அவர் ஜெபித்த பொழுது ஆண்டவர் வானத்தை அடைத்தார். அவர் ஜெபித்த பொழுது வானத்தை திறந்தார். ஆமென். அப்போ வானத்தை அடைக்கிறதற்கும் வானத்தை திறப்பதற்கும் அப்படிப்பட்ட வல்லமையான ஜெபத்தை செய்கிற ஒரு எலியாவை பார்க்கிறோம். ஆமென். நம்மை போல பாடுள்ள ஒரு மனிதனாக இருந்தாலும் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தபடினால அங்கே வேதம் என்ன சொல்லுதுன்னா, எலியாவுக்கு கிடைக்காதபடி இருந்த ரதத்தை ஆண்டவரே தயார் செய்து ஆண்டவர் எலியாவை கூட்டிகிட்டு போனதை பார்க்கிறோம். ஆமென். அவள் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய கரம் இருக்கும் என்று சொன்னால்
தேவன் நம்மோடு கூட இருப்பார் என்று சொன்னால் ஆண்டவர் என்ன செய்வார்? நம்முடைய வாழ்க்கையிலும் வெட்கத்திற்கு பதிலாக ஆண்டவர் என்ன செய்வார்? புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற முடியும். ஆமென். வெறும் புகழ்ச்சி கீர்த்தி மாத்திரம் இல்லை, நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் என்ன செய்வார்? தலைகளாய் அவரால் மாற்ற முடியும். ஆமென். ஸோ அப்படிப்பட்ட தேவன் தான் என்ன செய்கிறார்? இந்த காரியங்களை செய்கிறத பார்க்கிறோம். ஆமென். யோபு 8:7 சொல்கிறது, உம்முடைய துவக்கம் அற்பமாக இருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். துவக்கம் சும்மா சாதாரணமாக இருந்துச்சு. யோசேப்புடைய துவக்கம் அங்கே அடிமையாக போன பொழுது துவக்கம் ரொம்ப சாதாரணமாக தான் இருந்துச்சு. எல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்க? இதெல்லாம் நடக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் துவக்கம் அற்பமாக இருந்தாலும் முடிவை கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? சம்பூர்ணமாய் மகிமையாக என் ஆண்டவர் யோசேப்பை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாய் மாற்றிட்டார். ஆமென். எத்தனை பேர் அக்செப்ட் பண்ணுறோம்? ஆமென். யோசேப்பை கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? எல்லா ஜனங்களுக்கு முன்பதாக ஆண்டவர் என்ன பண்ணார்? உயர்த்தி வைத்ததை பார்க்க. அதே போல் எலியாவையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? ரெட் கார்பெட் விரித்து ஆண்டவர் என்ன பண்ணுறார்? பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்கிறத பார்க்குறோம். ஆமென். ஸோ அதனால் இந்த உலகம் ஒருவேளை நமக்கு சில காரியங்களை கொடுக்காமல் இருந்தால் கூட ஆண்டவர் என்ன செய்வார்? அந்த காரியங்களை அவருடைய இஷ்டப்படி எக்ஸ்க்ளூசிவாக க்ரியேட் பண்ணி நமக்கு கொடுக்குற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ பிரைஸ் காட். அதனால் என்னுடைய வாழ்க்கையில் கூட நிறைய அப்படிப்பட்ட காரியங்கள் நடந்திருக்குது. நிறைய பேர் பல விதமாய் நம்மளை நம்ம கஷ்டப்படும்படி நிறைய காரியங்கள் பேசியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட போதகர் அந்த காரியத்தை பண்ணார். ஆனால் அதே சபையில் அந்த சபையை எடுத்து நடத்த அதே சபையில் அவரோடு கூட உட்கார்ந்து அவருக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ண ஆண்டவர் என்ன பண்ணார்? சூழ்நிலை கர்த்தர் மாற்றினார். ஆமென். எனக்கு அவர் மேலே கோபம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? சூழ்நிலையை மாற்றிட்டார். ஆமென். சூழ்நிலை கர்த்தர் தலைகளாய் மாற்றிட்டார். அதனால் நம்ம ஒருவேளை அப்படிப்பட்ட வெட்கப்படுகிற சூழ்நிலை நம்ம போனால் கூட நம்ம கவலைப்பட அவசியம் இல்லை. ஆமென். ஏன்னா கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். ஆமென். உலகம் பார்க்காம இருக்கலாம், சுற்றி இருக்கிறவங்க பார்க்காம இருக்கலாம், ஆனால் யார் பார்க்குறா? கர்த்தர் பார்த்து கொண்டே இருக்கிறார். ஆமென். கர்த்தர் பார்க்கிறபடினாலே அவர் சரி கட்டுகிறவர் என்று வேதம் சொல்லுது. ஆமென். அவர் சரி கட்டுகிறவர். அப்படின்னா he will compensate. அவர் நமக்கு என்ன செய்கிறார்? சரி கட்டுகிறார். அதனால் அவர் பார்த்து கொண்டு இருக்கிறபடினால் அவர் என்ன செய்வார்? சரியான காரியத்தை நமக்கென்று சொல்லி ஏற்படுத்தி நம்ம மாத்திரம் அதை அனுபவிக்கும்படியாக கர்த்தர் என்ன செய்வார்? அவர் செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஸோ அதனால் எதை குறித்து நம்ம என்ன செய்ய தேவையில்லை? கவலைப்பட தேவையில்லை. எதை குறித்தும் உட்கார்ந்து அழுதுட்டு இருக்க அவசியம் இல்லை. எதை குறித்தும் உட்கார்ந்து கவலைப்பட அவசியம் இல்லை. ஆமென். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறபடினால வேதம் சொல்லுது, கர்த்தர் நம்மோடு இருக்கிறபடினால யார் எனக்கு தீங்கு செய்ய முடியும்? ஆமென். யார் நமக்கு விரோதமாய் வர முடியும்? யாரும் வர முடியாது. ஆமென். ஸோ அதனால் கர்த்தரை மாத்திரம் பிடித்துக்கொள்வோம், கர்த்தரை மாத்திரம் பிடித்துக்கொள்வோம். ஆனால் நிறைய நேரங்களில் நம்ம கர்த்தரை பிடிச்சிட்ருக்குறோம். ஆனால் அதை மாற்றி அவர் நம்மை பிடிக்கும்படியாய் நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் அதுதான் பெஸ்ட்டு ஆப்ஷன். ஆமென். ஏன்னா நம்ம கர்த்தரை பிடிச்சிட்டு இருந்தோம்னா நம்ம அப்பப்போ விட்டுட்டு ஓடிடும். ஆனால் அவர் நம்மளை பிடிச்சிட்டு இருந்தாருன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம்? தேவையானப்போ ஓட முடியாது. ஆமென். ஸோ அப்போ கர்த்தர் நம்மை பிடித்து கொண்டு இருக்கிற நம்ம விட்டு கொடுப்போம் என்று சொன்னால் யோசேப்புடைய வாழ்க்கையில் எலியாவுடைய வாழ்க்கையில் செய்த அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். ஆமென். ஸோ நமக்கு இந்த நாளில் நான் ரொம்ப ப்ரொஃபெட்டிக்கலாக நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு சிலருடைய வாழ்க்கையில் கர்த்தர் எக்ஸ்க்ளூசிவாக சில காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். எக்ஸ்க்ளூசிவாக அது உங்களுக்கு மாத்திரமே உள்ள காரியங்கள். அது வேறு யாரும் என்ன செய்ய பங்கு போட முடியவே மாட்டார். ஆமென். பிரைஸ் காட். ஸோ அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லமையுள்ளவராக இருக்கார். திட்டம் பண்ணி வச்சிருக்கிறாரு. இந்த காரியங்களை செய்ய போகிறார். ஆமென். ஸோ அதனால் நம்ம செய்ய வேண்டிய காரியங்கள், ஆண்டவரே உங்களுடைய கரம் என் மேலே இருக்கட்டும், ஆண்டவரே உங்களுடைய கரம் என் மேலே இருக்கட்டும். எலியா மேலே இருந்த அதே உங்களுடைய கரம் என் மேலேயும் இருக்கட்டும். அது மாத்திரம் இல்லை, யோசேப்போடு வேதம் சொல்லுகிறது, யோசேப்போடு தேவன் இருந்தார், கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அதுதான் வேதம் சொல்லு. அதுபோல் நம்மோடு கூட கர்த்தர் இருக்கட்டும், நான் ஆண்டவரோடு கூட இருக்கட்டும். ஆமென். கர்த்தர் நம்மோடு இருக்குதான் அவர் விருப்பப்படுறார். அதனால தான் வேதம் சொல்லு, நான் உன்னை விட்டு விலகவே மாட்டேன், உன்னை நான் கை விடவும் நான் மாட்டேன். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்குதான் அவர் விருப்பப்படுகிறார். பிரச்சனை என்னென்னா நம்ம ஆண்டவரோடு இருக்க விருப்பப்படுறோமா? அதான் பெரிய பிரச்சனை இல்லையா? ஆண்டவரோடு கூட நம்ம இருப்போம் என்று சொன்னால் அதை மாற்றிக்கிடுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறத காட்டிலும் நாம் கர்த்தரோடு இருக்கிறது தான் ரொம்ப பெரிய காரியமாக இருக்கிறதாமே. ஸோ அப்போ நம்ம கர்த்தரோடு இருக்கிறத நம்ம முழுமையாய் அதை நம்ம கமிட் பண்ணிட்டோன்னா, அதை நம்ம ஒப்பு கொடுப்போம் என்று சொன்னால் கர்த்தர் என்ன செய்வார்? எலியாவுடைய வாழ்க்கையில் செய்த ஆண்டவர் யோசேப்புடைய வாழ்க்கையில் செய்தார். வேத அநேக காரியங்களை பார்க்க முடியும்.
இப்போ இவருடைய வாழ்க்கையில் இது அதே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையை என்ன செய்ய முடியும்? மாற்ற முடியும். சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்ற முடியும். அவரால் மாத்திரமே முடியும். ஆமென். ஸோ அதனால் இந்த நாளில் தேவ சமூகத்தில் ஜெபிக்க போகிறோம். தேவன் இந்த நாளில் கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை கர்த்தர் பார்த்து கொண்டு இருக்கிறார். அவருடைய கண்கள் நம்ம மேலே நோக்கமாக இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை பார்க்கிறவர். கர்த்தர் நம்முடைய சூழ்நிலைகளை அவர் அறிந்து கொள்கிறவர், பார்த்து கொண்டு இருக்கிறவர். ஆகாருடைய சூழ்நிலையை கர்த்தர் பார்த்தார். ஆகார் உடைய பிள்ளையினுடைய சத்தத்தை அவர் கேட்டார். ஆகார் கடந்து போகிற கடினமான பாதையை கர்த்தர் அவர் பார்த்தார். அவர் பார்த்தபடியினாலே, அவருடைய சூழ்நிலையை அறிந்தபடியினாலே வேதம் சொல்லுகிறது, அந்த பிள்ளை மரித்து போகாதபடி கர்த்தர் ஒரு நீரூற்றை உண்டு பண்ணினார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் ஒரு நீரூற்றை அந்த ஆகார் பார்க்கும்படியே கர்த்தர் வழி செய்தார் என்று பார்க்கிறோம். அவர் புதிய வழியை உண்டு பண்ணுகிற கர்த்தர், ஒரு புதிய போக்கை உண்டு பண்ணுகிற ஆண்டவர், ஒரு புதிய கதவை கர்த்தர் உண்டு பண்ணுகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு என்று சொல்லி ஹல்லேலூயா எக்ஸ்க்ளூசிவா ஒரு ஆசீர்வாதத்தை, எக்ஸ்க்ளூசிவா ஒரு நன்மையை கர்த்தர் நமக்காய் உண்டு பண்ணுகிற தேவன் அவர். இதனால ஆண்டவரை பார்த்து சொல்லும், ஆண்டவரை கர்த்தாவை, நான் உன் பக்கத்தில் இருக்க விரும்புகிறேன், நான் உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன். உம்முடைய கரம் என் மேலே எப்பொழுது இருக்கட்டும் ஆண்டவர். ஆவியானவர் என்னை ஆண்டவரை போதித்து நடத்துங்க. எந்த பாதையில் நடக்கணும், எந்த காரியத்தை செய்ய வேண்டும், எந்த காரியத்தை எப்பொழுது நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எனக்கு நீங்கள் போதித்து நடத்துங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து நம்ம கேட்கிற பொழுது ஆண்டவர் அவர் நம்மோடு கூட இருக்க விருப்பப்படுகிறபடினால, அவர் நம்மேலே அவர் அன்பாக இருக்கிறபடினால, நேசத்தோடு இருக்கிறபடினால அவர் ஒரு நாளும் நம்ம ஜெபத்தை ஒரு நாளும் வீணடிக்க போவதில்லை. நம்ம அவரை நோக்கி கூப்பிடுகிற கூப்பிடுதலை அவர் ஒரு நாளும் செவி சாய்க்காமல் இருப்பதில்லை. அவருடைய காதுகள், அவருடைய செவிகள் நம்முடைய ஜெபத்திற்கு சாய்ந்திருக்கிறபடினாலே, அவருடைய காதுகள் நம்முடைய ஜெபத்திற்கு திறந்திருக்கிறபடினாலே அவர் வெறும் கேட்கிறவர் மாத்திரமல்ல, நம்மோடு கூட பேசுகிறவர், பதில் கொடுக்கிறவர் அவர் தான். நம்முடைய தேவைகளை அறிந்தவர் மாத்திரமல்ல, தேவைகளை சந்திக்கிறவரும் அவர் தான். ஹல்லேலூயா. இந்த நாளில் ஆண்டவரிடத்தில் சொல்லும், ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உம்மோடு கூட இருக்க விரும்புகிறேன், நான் உம்மோடு கூட நடக்க விரும்புகிறேன். ஆண்டவரே அப்பப்போ இல்லை, எப்போ வேணுமோ அப்போ மாத்திரம் இல்லை, ஆண்டவர் எப்பொழுதும் உம்மோடு கூட நடக்க நான் விரும்புகிறேன். ஆண்டவரே உம்முடைய பிரசனம் என் மேலே எப்பொழுது இருக்கட்டும், உம்முடைய கரம் என் மேலே எப்பொழுது இருக்கட்டும். ஆண்டவரே நீ என்னுடைய கரத்தை பிடித்து நீர் நடத்தி செல்லுவீராக, என்னுடைய கரத்தை நீ பிடித்துக் கொள்வீராக, என்னுடைய கரத்தை நீர் பிடித்து ஆண்டவரை நீ நடக்க நான் உம்மை பின்பற்ற எனக்கு உதவி செய்யுங்க என்று சொல்லி ஆண்டவரை பார்த்து கேட்போம். ஆண்டவர் நிச்சயமாகி நம்ம இப்போ இருதயத்தில் உண்மையாய் அவரிடத்தில் கேட்கிறத அவர் அங்கீகரிக்கிறவர், அதை ஏற்றுக்கொள்ளுகிறவர், அதற்கேற்ற பதிலை பலனை அவர் நமக்கு அனுப்புகிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் சொல்லும், ஆண்டவரே நான் என்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவர் என்னுடைய வாழ்க்கையினுடைய எல்லா ஆண்டவரே நேரத்தையும் காலத்தையும் என்னுடைய எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லுகிற பொழுது நிச்சயமாக ஆண்டவர் அவர் பொறுப்பெடுப்பார். நன்மைகளை மாத்திரம் அவருடைய கரத்திலிருந்து அவர் அனுப்பி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. வெட்கத்திற்கு பதிலாக கர்த்தர் இந்த நாளில் நன்மையையும் கிருபையை நமக்கு கொடுக்க போகிறார். நம்மை புகழ்ச்சியும் மேன்மையுமாய் கர்த்தர் நம்மை உயர்த்தி வைக்க போகிறார். எந்த இடத்துல இந்த காரியம் நடந்ததோ அதே இடத்துல கர்த்தர் உயர்த்தி வைக்க அவராலே கூடும். ஹல்லேலூயா. அவராலே மாத்திரமே கூடும். பரிசுத்த ஆவியானவரே இந்த வேளையில் கர்த்தர் ஆண்டவரே எலியாவுடைய வாழ்க்கையில், யோசேப்புடைய வாழ்க்கையில் ஆண்டவரே சூழ்நிலைகளை மாற்றி ஆண்டவரை என்ன நோக்கத்தை வைத்திருந்தீரோ, என்ன திட்டத்தை வைத்திருந்தீரோ, ஆண்டவர் உலகம் செய்ததை ஆண்டவரை கர்த்தாவே மாற்றி ஆண்டவரை உம்முடைய கரத்திலிருந்து, ஆண்டவரை உம்முடைய சமூகத்திலிருந்து ஆண்டவரை நீர் செய்ய நினைத்ததை ஆண்டவரை தடையில்லாதபடி அவருடைய வாழ்க்கையில செய்து முடித்தீரே உமக்கு நன்றி. ஒருவேளை சூழ்நிலைகள் ஆண்டவரை அதற்கு எதிராக இருந்தாலும் அவைகளை நீ மாற்றினீர உமக்கு நன்றி சொல்லி இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கிற சூழ்நிலைகளை மாற்ற அது உம்மாலே கூடும் என்று சொல்லி விசுவாசித்து உம்முடைய கரத்தில் வருகிறோம். ஆண்டவரே இந்த நாளில் தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. ஆண்டவரை கர்த்தாவே நீ சொன்ன வார்த்தைகள் இந்த நாளில் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நிறைவேற்றும்படிக்க நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரை கர்த்தர் நீ கூட இருப்பீராக. ஆண்டவரே உடைய கரம் அவள் மேலே தொடர்ந்து இருப்பதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். எல்லா ஆண்டவரை சத்துரு கொண்டு வருகிற இந்த உலகம் கொண்டு வருகிற எல்லா விதமான ஆண்டவரை சந்தேகங்கள், குழப்பங்கள், விரோதங்கள் ஆண்டவரே எல்லா விதமான கர்த்தாவே ஆண்டவரே கர்த்தாவே எதிரான காரியங்கள் ஆண்டவரே அப்பா சத்துரு கொண்டு வருகிறதான எல்லா விதமான காரியங்கள் இந்த நாளில் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரே வல்லமையுள்ள உம்முடைய நாமத்தினாலே எல்லாவற்றையும் கடிந்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் இந்த நாளில் நீ செய்ய நினைத்ததை தடையில்லாது செய்யும்படிக்காய் நாளை நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அதுபோல ஆண்டவரே
என்னென்ன ஆண்டவரே கர்த்தாவே கதவுகள் திறக்கப்பட வேண்டுமோ, ஆண்டவர் எந்தெந்த இடங்களிலே கர்த்தாவே புதிய காரியங்கள் உண்டாக்கப்பட வேண்டுமோ, இதனால் ஆண்டவர் உம்முடைய கரத்தில் ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையை பேசுவீராக, உம்முடைய வார்த்தையை அனுப்புவீராக. ஆண்டவரே கர்த்தர் அந்தந்த இடங்களில் ஆண்டவரே புதிய காரியங்களை உருவாக்கும்படியாக, ஆண்டவர் நீ சொன்ன மாத்திரத்தில் வெளிச்சம் உண்டானது போல, நீ சொன்ன மாத்திரத்தில் காரியங்கள் ஆண்டவரை உண்டாக்கப்பட்டது போல, இதனால் நீ சொன்னபடியாக நீ வார்த்தையை அனுப்பி காரியங்களை உண்டு பண்ணும்படிக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே பழுதற்று இருக்கிற ஆண்டவரே உயிரற்று இருக்கிற காரியங்களை கர்த்தர் நீ சரி பண்ணுகிறவரும் உயிரோடு எழுப்புகிறவர் தேவனுமா இருக்கிறபடினால் இந்த நாளில் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் இருக்கிற அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவரே கர்த்தாவை நீர் மறுரூபப்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தாவை ஜீவனோடு ஆண்டவர் இருக்கிற காரியங்கள் ஆண்டவரை உயிரடை செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கர்த்தர் அப்படிப்பட்ட காரியங்களை செய்வீராக. ஒவ்வொரு குடும்பங்களையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவ கிருபை அவளை சூழ்ந்து கொள்ளட்டும். ஆண்டவரே நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீரே. இவர்களையும் ஆண்டவர் ஒவ்வொருடைய குடும்பங்களிலும் தேவனுடைய கிருபையும் சமாதானமும் ஆண்டவரை கர்த்தாவே அப்பா அவருடைய தயவும் அவளை நிரப்பி தொடர்ந்து வழிநடத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். செய்கிற வேலைகளை ஆசீர்வதிப்பீராக. செய்கிற எல்லா ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. சபைக்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீ கர்த்தாவே பெருக்குகிற தேவன். ஆண்டவர் இந்த நாளில் உடைய பெருக்கத்திற்குள்ளாக ஆண்டவர் எல்லா காரியங்களும் மாறும்படிக்காக ஜெபிக்கிறோம். உடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட 5 அப்பம் 2 மீன்கள் ஆண்டவரை பல மடங்கு ஆண்டவரை பெருகினது போல ஆண்டவரை கர்த்தருடைய கரத்தில் கொடுக்கப்பட்ட எல்லாவற்றையும் நீர் பெருக்குகிற தேவனாக இருக்கிற நாளில் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை நீ கர்த்தாவே நீர் பெருக்கி நாட்களில் நீ செய்யும்படிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குடும்பங்களில் தேவ கிருபை இருக்கட்டும், சமாதானம் இருக்கட்டும். ஆண்டவரை பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. ஆண்டவரை கர்த்தாவே திரும்ப இந்த ஸ்கூலுக்கு ஆண்டவரை போகிற ஆண்டவரை கர்த்தாவே இந்த சூழ்நிலைகளில் ஆண்டவரை ஸ்கூலுக்கு திரும்ப போகிற பொழுது அவளை ஆண்டவரை இந்த காலங்களுக்கு தயார்படுத்தும்படிக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரை நீரை கூட இருப்பீராக. ஒவ்வொருடைய போக்கிலும் வரத்திலும் கூட இருக்கும்படிக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தாவே எல்லாவற்றையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவர் இந்த பகுதியை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். ஆண்டவர் பெரிய வெளிச்சத்தை இந்த பகுதிகளில் நீ கொண்டு வரும்படிக்காக ஜெபிக்கிறோம். அநேக ஆத்துமாக்கள் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக, அநேக ஆத்துமாக்கள் உடைய அன்பை ருசிக்கும்படியாக, அநேக ஆத்துமாக்கள் கர்த்தாவை உமண்டையில் ஓடி வரும்படியாக கர்த்தர் இந்த நாட்களில் பெரிய மாற்றங்களை கொண்டு வருவீராக. பெரிய காரியங்களை செய்வீரான்னு சொல்லி ஜெபிக்கிறோம். எங்களுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்கு ஜெபிக்கிறோம். குடும்பத்தில் இருக்கிற தலைவர்களுக்கு ஜெபிக்கிறோம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, காத்துக்கொள்ளுங்க. எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாமுக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாம் சேர்ந்து சொல்லுமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் வழிநடத்தலும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென். கலந்து கொண்ட எல்லோருக்கும் நன்றி. நாங்கள் இந்த பகுதியில் ரிச்மண்ட் தமிழ் திருச்சபை ஷேரிகோ சர்ச்சில் எவ்ரி வீக் 5 to 6:30 பண்ணுறோம். இந்த பகுதியில் இருக்கிறவங்க தமிழில் ஆராதனை கேட்கணும், தமிழில் வேத படம் வாசிக்கணும், தமிழில் மெசேஜ் கேட்கணும்னு விருப்பப்படுறவங்க நீங்கள் நேரில் வரலாம். எங்களோட வெப்சைட்டில் ஆஃபரிங் பற்றின டீட்டெயில்ஸ் அப்புறம் ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எல்லாமே இருக்குது. நீங்கள் வெப்சைட்டை விசிட் பண்ணுங்கள். நாங்கள்